மறை கூறும் இறை தூதர்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இறுதியாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அதுல முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் மத்தியில ஈசா நபியை பற்றி இருக்கிற வேறுபாடுகள் என்ன என்பதை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அதுல முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், ஈசா நபி அவர்கள் சிலுவையில அறையப்பட்டார்கள், மூன்றாவது நாள் மறுபடியும் உயிர் தெழுந்தார்கள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அதை இஸ்லாம் மறுக்குது. கிறிஸ்தவர்கள் சொல்வது எப்படியெல்லாம் அது தவறு என்பதை பைபிள் மேற்கோளோட சென்ற வாரம் உங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது? ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலுவையில் அறையப்பட்டாங்களா அல்லது கொல்லப்பட்டாங்களா அல்லது வேறு என்ன ஆனது என்பதை தெரிவதாக இருந்தால், திருக்குர்ஆன்ல பல இடங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வதாக இருந்தால், 4வது அத்தியாயத்தில் சூரத்து நிசாவுல 157, 158, 159 ஆகிய 3 வசனங்களை பார்த்தால் ஈசா நபி அவர்களுடைய நிலைமை என்ன என்பது ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லிடுறான். அதுல அந்த வசனம் சொல்கிறது, வகௌலிஹிம் இன்னா கதல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகன் ஈசாவை நாங்கள் தான் கொன்றோம், கொலை செய்தோம் என்று அவர்கள் யூதர்கள் கூறிய காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். யூதர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்க ஈசா நபி கதையை முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும், இன்றைய தேதி வரைக்கும் யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஈசா நபியை நாங்க நினைச்சிட்டோம், கொன்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டிக்காட்டி, இப்படி சொன்ன காரணத்தினாலேயே அவங்க சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் அதை மறுக்கிறான். கௌலிஹிம், அந்த யூதர்கள் சொன்ன காரணத்தினாலும் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்னா, இன்னா கதல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகனாகிய ஈசாவை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று சொன்னார்களே, அதனாலேயே அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வமா கதலுஹு, அவரை அவர்கள் கொல்லவில்லை, வமா ஸலபூஹு, அவரை சிலுவையில் கூட அறையவில்லை. கொல்லவில்லைங்கிறது மட்டுமில்ல, சிலுவையில் அறைஞ்சு தவிச்சு ஓடி போயிட்டாரான்னு கேட்டா, சிலுவையில் அறைஞ்சதும் அவர் இல்ல. வமா கதலுஹு, அவரை கொல்லவும் இல்லை, வமா ஸலபூஹு, அவரை சிலுவையில ஏற்றவும் இல்லை. வலாக்கின் சுப்பிகளகும், மாறாக அவர்களுக்கிடையே ஆள் மாறாட்டம் நடந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டான், ஒரு ஆளை அவங்க சிலுவையில் அரைஞ்ச நெசம் அது ஈசா நபி இல்ல, வேற ஒரு ஆளை பிடிச்ச ஈசான்னு நினைத்துக் கொண்டு அந்த பிடிக்க வர்ற அதிகாரிகளுக்கு விளங்காதுல. ஒரு ஆளை பத்தி பிடிக்க வர்றாருந்தா ஒரு போலீஸ்காரர் நம்மளை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. யாரை காட்டுறோம், இவர் தான் ஜெயில பிடிச்சிருவாங்க. வர்ற போலீஸ்க்கு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி பிடிச்சி சிலுவையில் அறையிறதுக்கு வர்ற அனுப்பப்படுற ஆட்களுக்கு விளங்காம வேற ஒரு ஆளை பிடிச்சி அரைஞ்சு விட்டாங்க. உலகின் சுப்பிகளகும் என்றாலும் அங்கே ஆள் மாறாட்டம் நடந்தது. இன்னல்லதி நக்தலஃபு ஃபீஹி, ஈசாவின் விஷயத்தில் யார் முரண்படுகிறார்களோ, லஃபி ஷக்கின் மின்ஹு, அவர்கள் இது பற்றி சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள். அவங்களுக்கு திட்டவட்டமான அறிவும் கிடையாது. அதான் நான் சென்ற வாரம் எடுத்து காட்டினேன். எவ்வளவு முரண்படுறாங்கன்னு பாருங்க. மத்தேயு என்ன சொல்றாரு, மார்க் என்ன சொல்றாரு, லூக்கா என்ன சொல்றாரு, சந்தேகத்துக்கு போய் தான் ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க சந்தேகத்தில், அந்த ஆளுக்கு சந்தேகத்தில் இருக்கிறாங்க, நீ அதை போய் நம்புற. இன்னமும் லபி ஷக்கின் மின்ஹு, அவங்க இந்த விஷயத்துல சந்தேகத்தில் இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின், இது பற்றி எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை. இல்லத்திபா அவ்வன்னி, வெறும் ஊகத்தை பின்பற்றுவதை தவிர அவங்களுக்கு எந்த அறிவும் இல்ல. ஐ விட்னஸ் இல்லைங்கிறான். ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, கண்ணால் பார்த்த நேரடி சாட்சி வேணும். ஈசாவை சிலுவையில் அறைந்தார்கள்னா அதை பார்த்த ஆள் யார், அந்த ஆள் யாருக்கு சொன்னார்? இது பைபிள்ல கூட கிடையாது. ஈசா நபி எல்லாம் காலத்துக்குள்ள பிந்தி எழுதப்பட்ட எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இல்முன்னா திட்டவட்டமான அறிவு. திட்டவட்டமான அறிவுண்டா என்ன? ஒரு ஆளு கொல்லப்பட்டார் என்பதற்கு திட்டவட்டமான அறிவு என்ன? பாடியை கொண்டாந்து காட்டணும், கொல்லப்பட்ட அந்த குணம் பாரு, செத்து போயிட்டான் பாரு அப்படின்னு காட்டணும். இல்லன்னா ஐ விட்னஸ், நாங்கெல்லாம் பார்த்தோம் என்று என்ன செய்யணும்? கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மாலஹும் பிஹி மின் இல்மின், இது பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. இல்லத்திபா அவ்வன்னி, ஊகத்தை பின்பற்றுவதை தவிர வேற எந்த அறிவுமே அவங்களுக்கு இல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா மேலும் சொல்லி காட்டுகிறான், வமா கத்தலூஹு யகீனா,
உறுதியாக யகீனாக நிச்சயமாக அவரை அவர்கள் கொல்லவில்லை. ஸ்டார்டிங்ல ஒரு கொல்லவில்லைன்னு சொல்லிவிட்டான். அந்த 157வது வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா கத்தலூஹு யகீனா, உறுதியாக நிச்சயமாக யகீனாக, யகீனா திட்டவட்டமாக அவரை கொல்லல. அவ கொல்லலன்னு என்ன ஆனாரு? சிலுவையில் அறையவும் இல்ல, கொல்லவும் இல்ல. அப்ப கொல்லன்னு என்ன ஆச்சு? அவர் என்ன ஆனாரு இப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது 158வது வசனத்துல அல்லாஹ் அதுக்கு ரிப்ளை சொல்லி காட்டுகிறான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, மாறாக அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். நேரடி அர்த்தம் இதெல்லாம், தஃசீர் கிடையாது, நேரடி அந்த வாசகத்துக்கு அர்த்தம். அதுலயே அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெளிவுபடுத்திடணும். இதுல கருத்து வேறுபாடுக்கு சண்டைக்கு இடமே கிடையாது, ரெண்டு கருத்து கொள்வதற்கு வழியே கிடையாது. அவ்வளவு தெளிவான வாசகங்களை கொண்டு அல்லாஹ் சொல்றான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்தி கொண்டான். கான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹ் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 158 வசனம் சொல்லுகிறது. இப்ப இந்த ரெண்டு வசனத்தை நீங்க மேலோட்டமா பார்த்தா என்ன விளங்குது? ஈசா நபி அவங்க கொல்லல, சிலுவையில் அறையல, உறுதியா கொல்லவே இல்ல. இப்படி சொன்னாலே சாபத்துக்குரிய ஒரு பேச்சு, சபிக்கப்பட்டு விட்டார்கள் சொன்ன காரணத்தினாலேயே ஒரு சாரார் சாபத்திற்கு ஆளாயிட்டார்கள். இது சொல்லிட்டு என்ன ஆனார்னு சொன்னா, அவரை தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ் ஒசத்திக்கிட்டான், இவ்வளவுதான். குர்ஆனுக்கு குர்ஆன் என்ன சொல்கிறதோ அது கொசு விழுந்துருவான்னு பார்க்க வேண்டியதில்லை, லைட் எல்லாம் பார்க்கறாங்க போக வருது. அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்கிறதோ அது அப்படியே நம்புறத நம்ம கடமை. அதுக்கு சுத்தி நேரடியா ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இது இல்லாட்டி நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம அறிவு என்ன சொல்லணும் தெரியுமா? ஒரு மனுஷனை எப்படி உசத்துறது, நமக்கு சைத்தான் உள்ள நுழைஞ்சு என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு மனுஷனை பாடியோட அப்படி மேல தூக்கிட்டு போறேன்னு அது எப்படி அப்படி ஒண்ணு இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒரு சைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அல்லாஹ் இது யார் செய்யறான்னு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயமா? ஒரு 55 60 கிலோ 70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை மேல தூக்கிட்டு போறது ஒரு பெரிய விஷயமா அல்லாஹ்வுக்கு? கோடான கோடி எடை உள்ள சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழனை எல்லாம் அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறான். கோடான கோடி டன் எடை கொண்ட அந்த அண்டத்துல அப்படி வசதி நிப்பாட்டி வச்சுக்கிற அல்லாஹ்வுக்கு இந்த ஒரு சின்ன அற்பத்தையும் அற்பம் ஒரு 60 கிலோங்கிறது, 75 கிலோங்கிறது, 90 கிலோ வச்சுக்கிறோம். எத்தனை கிலோ? 100 கிலோ உள்ள எடுத்திருப்பாரு. ஒரு 100 கிலோவுக்கு உள்ளக்கூடிய ஒரு எடையை ஒரு மனுஷன் அப்படி தூக்கிட்டு போறது என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். இதை நம்ம மனசுல எப்பவுமே ஆபத்துல வச்சுக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி யாராவது சொல்லுவாங்களான்னா தேடிட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் ஒண்ணு சொல்லிட்டான்னு சொன்னா அதாவது அப்படி ஏத்துக்கணும். நம்ம இல்லாத ஒண்ணு நுழைக்கிறது தப்பு. மூசா நபி கை தெரியப்பட்டாங்க, பாம்பா ஆரம்பிச்சுன்னு இருக்கும். நம்மளுக்கு என்ன செய்யும்? இது இனிமேமா வேற மாதிரி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது எவனாச்சும் ஒரு வியாக்கியானம் கொடுப்பான். அதை கேட்டுட்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் தெளிவான வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிறார். அல்லாஹ் ஒன்று வார்த்தையை சொல்லும் பொழுது அதுல இல்லாத ஒன்னையெல்லாம் சுத்தி வளைச்சுக்கிட்டு வியாக்கியானம் கொடுக்க கூடாது. அல்லாஹ் ஒரு பிறப்பு அதிசயமாக்கினானே இல்லையா? அவருடைய முடிவையும் அல்லாஹ் அதிசயமாக்கி வச்சுக்கிறான், அவ்வளவுதான். அவர் பிறந்ததே ஒரு அதிசயம் தானே. பிறந்ததே தகப்பன் இல்லாமல் பிறக்கிறது என்பது சாதாரணமா நடக்கிற காரியமா? அது நடந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு வேண்டா குலோனிங்களை பிறக்கலாம் நீங்க சொல்லலாம். அன்னைக்கு இது பெரிய ஆச்சரியமான ஒரு மேட்டர் தானே. அப்ப ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் அவரை பிறக்க செய்திருக்கிற மாதிரியே ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவரை இறப்பையும் ஒரு வித்தியாசமா ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா எந்த குழப்பமும் வராது. இந்த வசனத்தை பார்த்த உடனே சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? இது இது சரிதான், அவங்க கொல்லல, ஈசா நபி என்ன செய்யல, அவங்க கொல்லலன்னு தான் இருக்குது. அவர் சாவலன்னு இருக்கிறா, அவங்க கொல்லல, எங்கேயாவது ஒளிஞ்சு மறைஞ்சு போய் அவர் மொத்தம் போயிருப்பாரு, இறந்து போயிருப்பாரு. அதனால அவரு அது சரியில்லை. சில ஆட்கள் வியாக்கியானங்கிற பேர்ல இதுல வசனத்துல என்ன சொல்லப்படுது? 457ல மா கத்தலூஹு, அவரை அவர்கள் கொல்லவில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவரை சிலுவையில் அறையவில்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தப்பிச்சு ஓடி போயிட்டாரு, கொல்லவும் இல்ல, சிலுவையில் அறையவும் இல்ல, தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. ஓடி போய் என்ன மொத்தம் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க? பாலஸ்தீனத்துல ஈசா நபி கபரு இருக்குது, காஷ்மீர்ல ஈசா நபி கபரு இருக்கலாம், புட்டெல்லாம் விட்டுருந்தாங்க. அப்புறம் அது அப்படி சொன்னா சரியா வருமானு கேட்டா அது 158ல கவுண்டர் கொடுக்கணும். அப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க உள்ளல சிலுவை அறையவில்லை, அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டேன்னு சொல்றானப்பா. அப்புறம் ஏன் தலைமறைவானா இருக்கிற? மாறாக அவர் தலைமறைவாகி விட்டார்னு எல்லாம் சொல்லணும், அல்லது மாறாக இயற்கையாக மரணித்து விட்டார்னு அவர் சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்னா, இவங்க சொல்றபடி இருந்தால் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, தானா செத்து போயிட்டாரு
இயற்கையா செத்து போயிட்டாரு, தலைமறைவாய் செத்து போயிட்டாரு நல்லா சொல்லியிருக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, கொல்லவே இல்லைன்னு 157 வசனத்துல சொல்லிட்டு 158ல என்ன சொல்றான்னு கேட்டா, பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, தன்னளவில் அவரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் அப்படின்னு ஆயிடுச்சு. உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா, இதுக்கு வியாக்கியானம் நம்மள உள்ள ஆளுக்குதான். நம்மளை சேர்ந்த சில பேர், சிறுபான்மையா இருக்கக்கூடிய சில பேர் ஒரு ஹிஜ்ரி 200ல இருந்து இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டே வர்றாங்க. ஹிஜ்ரி 200ல இருந்த அதெல்லாம் கிடையாது, ஈசா நபி உயர்த்தப்படல, அவர் சாதாரணமா இயற்கையா மரணிச்சிட்டாரு, அது எப்படி எத்தனை 10,000 வருஷத்துக்கு அப்படி உசுரோடு இருக்க முடியும், இப்படி எல்லாம் அவங்களா ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு சொல்லும்போது இந்த பல் ரஃபாஹுல்லாஹு இருக்கப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டான்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, அவரை உயர்த்திட்டான் நல்லா சொல்றான்ல, அவரை உயர்த்திட்டான்னு சொன்னாருக்கு என்ன கருத்து, அவருடைய தகுதியை எல்லாம் வசதி விட்டான், நீங்க கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை, அவரை உயர்த்தி விட்டானுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அவருடைய தகுதி கூட பெரிய தர்ஜாவில் எல்லாம் அவரை வச்சுட்டான் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க. இது தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னா, ரஃபா என்ற வார்த்தைக்கு தகுதியை உயர்த்துன்னு அர்த்தம் கிடையாதுங்க. ரஃபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு பொருளை இப்படி மேல தூக்குற பாருங்க, அதுக்கு தான் ரஃபா. ரஃபா சமா, வானத்தை அல்லாஹ் உயர்த்தினான். ரஃபாங்கிற வார்த்தை, இதே ரஃபாஹுல்லாங்கிற வார்த்தை குர்ஆன்ல என்ன வருது, வானங்களை சொல்லும் பொழுது ரஃபா சமாவாத்தி பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் ஏதும் இல்லாமலேயே வானத்தை அல்லாஹ், வானங்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. வானத்துக்கு தர்ஜாவை வசதி தான் சுருக்கம் கொடுக்க போறான். அதுக்கு வானங்களை உசத்தி விட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம், வானம் உயரத்தில் இருக்குன்னு அர்த்தமே தவிர அதனுடைய தர்ஜா கூடிவிட்டதுன்னு அர்த்தம் ஏதாவது வருமா, வராது. தொழுகிறோம், தொழுகையில 2 கைகளையும் உயர்த்த வேண்டும் இல்லையா, கைகளை உயர்த்தி உயர்த்தி தக்பீர் கட்டணும் இல்லையா, இதை சொல்லும் போது ஹதீஸ்ல எப்படி வரும்னா, ரஃபா யதைஹி, கைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினார்கள் வரும். இது ஒருத்தர் படிச்சுட்டு கைகளுடைய அந்தஸ்தை உயர்த்தினார்கள் யாராவது சொல்லுவானா, கைகளை உயர்த்தினார்கள் என்ன அர்த்தம், கீழே கிடக்கிற கை மேல போகுதுன்னு அர்த்தம். உயர்த்தல் என்று சொன்னாலேயே அந்தஸ்தை உயர்த்துறது சொல்றது கிடையாது. வேற எதுக்கு சொல்லணும், கீழே இருந்து மேல இப்படி போகணும், கையை உயர்த்தணும், கீழே இப்படி கிடக்கிற கை இப்படி தூக்குறோம், கை உயருது. அப்ப கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினார்கள் வருது பாருங்களேன், அந்த இடத்துல ரஃபா தான் வருது. அதுக்கு பேரா ரஃபுல் யதைனி தான் சொல்லுவாங்க. 2 கையையும் உயர்த்துதல் சுன்னத்து அப்படின்னு எல்லா நூல்களும் எழுதி வச்சிருப்பாங்க, ஹதீஸ்கள்ல இது இருக்குது. அப்ப ரஃபா என்ற அந்த அரபு மூலத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு பொருளையே உயர்த்துதல் என்ற அர்த்தமே தவிர அந்தஸ்து உயர்த்தல் என்ற அர்த்தம் அது கிடையாது. அந்தஸ்து உயர்த்துவதற்கும் அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க. எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா, அந்தஸ்துங்கிறத சேர்த்துவாங்க. அந்தஸ்துங்கிறத, புகழ்ங்கிறத, மரியாதை என்பதை சேர்த்து அவருடைய மரியாதையை உயர்த்தினோம்னு சொல்லப்படும். அப்ப இந்த ரஃபா என்பதை என்ன செய்யலாம், பயன்படுத்துறது உண்டு. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நர்ஃபவு தரஜாத்தி மன்னசாவு, நாடியவர்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவோம் நல்லா சொல்றோம். இந்த தரஜா நான் போட்டுவாங்கல்ல, அந்தஸ்து உயர்வதை காட்டுற நர்ஃபவு என்பது ரஃபா என்பதிலிருந்து பிறந்த சொல்லுதான். நர்ஃபவுன்னு வார்த்தை குர்ஆன்ல உள்ள வசனம் இது. நர்ஃபவு தரஜாத்தி மன்னசாவு, நாம் நாடியவர்களுடைய தரஜாக்களை, பதவிகளை, தகுதிகளை உயர்த்துவோம் அப்படின்னு நல்லா சொல்றோம். இந்த இடத்திலேயே உயர்த்துதல் என்ற ரஃபா என்ற வார்த்தை தான் வந்திருக்குது. இதுக்கு ஆள வசத்துக்கு அர்த்தம் நம்ம செய்யறது இல்லை. ஏன் அப்படி செய்யறது இல்லை என்று கேட்டா, பதவின்னு நம்ம சொல்லிட்டான்ல, ஆள வசத்துன்னு சொல்லாம என்ன சொல்லிட்டான், தரஜாத்துகளை உயர்த்துவோம் சொன்னால் அந்த இடத்துல தரஜான்னு வந்துடும். ஒன்னும் சொல்லாம சொன்னா அது பொருளையே உயர்த்துறது என்ற அர்த்தம் தான் அதுக்கு வரும். அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை மகான தர்ஜா, உயர் அலியான உயர்ந்த தர்ஜாவுக்கு அவரை உயர்த்தினோம். இத்ரீஸ் உயர்த்தப்பட்டார்னு வருது குர்ஆன்ல வருது. இத்ரீஸ் ஆள வசத்துல இத்ரீஸுடைய தகுதியை சேர்க்கிறான்ல. இத்ரீஸை பற்றி எல்லாம் பேசும் பொழுது, இத்ரீஸ் நபியை பேசும் பொழுது ரஃபஅனாஹு மகானன் அலியா, உயரமான ஒரு தகுதிக்கு அவரை நாம் உயர்த்தினோம். தகுதி நாங்க சேர்க்கிறோம். தகுதி என்ற சொல்லு அந்த நுழைஞ்சாதான் தகுதி உயர்த்தல் கருத்து கொடுக்க இயலும். ஒண்ணும் இல்லாம ஒரு பொருளுக்கு பின்னாடி ரஃபான்னு போட்டோம்னு சொன்னா அதையே தூக்குறதுன்னு அர்த்தம் வரும். இதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சூரத்துல இன்சிராக அலம் நஸ்ரஹ் சூரா இருக்குல்ல, அதுல கூட உங்களுக்கு வரும் ரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை, விக்ரனா புகழ், உம்முடைய புகழை உமக்காக நாம் உயர்த்தினோம். ரஃபஅனான்னு வருது. அது ரஃபஅ என்ற சொல்லிலிருந்து தான் பிறக்கிறது. ரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை உமக்காக நாம் உயர்த்தினோம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம் கிடையாது, புகழைத்தான் வசத்தி இருக்கிறோம். ஏன் அந்த புகழ் நாங்க அர்த்தம் செய்யறோம்னு கேட்டா,
புகழ்ங்கிற சொல்ல வந்துருச்சு, விக்கிரகன்னு வருது. உம்முடைய புகழை, விக்கிரனா புகழ்ந்து ஒரு அர்த்தம் இருக்குது. உம்முடைய புகழை இணைஞ்சிட்டோம், உயர்த்தி விட்டோம். அப்ப உம்முடைய புகழ், உம்முடைய தரஜா, உம்முடைய மதிப்பு, உம்முடைய அந்தஸ்து, உம்முடைய செல்வாக்கு என்று சேர்த்து இந்த ரஃபா என்பதோட இணைத்தால் அப்ப அந்த அர்த்தம் கொடுக்கலாம். ஒண்ணும் இல்லாம ரஃபஅல் கலம, பேனாவை தூக்கினான்னா தூக்கத்தான் செய்யணும். பேனா கீழே போட்டு ரஃபஅல் கலம, பேனாவை தூக்கினான், பேனாவுடைய அந்தஸ்தை தூக்கினான் அர்த்தம் செய்யக்கூடாது. ரஃபஅல் கலமன்னா பேனாவை தூக்கிட்டான்னு அர்த்தம். பழகுதா? கீழே கிடக்கிற ஒரு குழந்தையை அப்படி தூக்குறீங்க. ரஃபஅ சபிய, குழந்தையை தூக்கினான்னு அர்த்தம் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஒரு பெண்மணி என்ன பண்ணுது, தன்னுடைய குழந்தையை தூக்கி ரசூலுல்லாஹ்ட்ட காட்டி அலிஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்குதா அப்படின்னு கேக்குது. ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்கு பிள்ளை தூக்கிட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஒரு அம்மா என்ன பண்ணுது, அலிஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம் வலைக்கு ஹஜ்ஜுன், ஆமா கூலி உனக்கு இருக்குது, ஹஜ் செய்யி சேர்த்து செய்யி, கூலி உனக்கு தான், உனக்கு கஷ்டப்படுறீங்களா, எக்ஸ்ட்ரா சிரமப்படுறீங்களா, அதனால உனக்கு கூலி உண்டுன்னு சொன்னாங்க. இதுல இந்த இடத்துல வர்ற ஹதீஸ்ல கூட என்ன வரும்னு கேட்டா, ரஃபஅ சபிய இலைஹி, குழந்தையை ரசூலுல்லாஹ் கிட்ட தூக்கினார்கள் வருது. அப்ப அந்த இடத்துல ரஃபஅன்னு தான் வரும். குழந்தையை தூக்கினார்கள் அர்த்தம், குழந்தையோட அந்தஸ்தை தூக்கி கூட்டி விட்டார்கள் அர்த்தமா, குழந்தைக்கு கவர்னர் பதவி கொடுத்தார்கள் அர்த்தமா. ரஃபஅ சபியன்னா கீழே இருந்து மேல தூக்குறாங்க, ரசூலுல்லாஹ் பாக்குற மாதிரி உயரமா தூக்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப ரஃபஅ என்ற அந்த சொல்லுக்கு அந்தஸ்து, தகுதி, புகழ், செல்வாக்கு, மரியாதை அப்படிங்கறத சேர்த்து பேசணும்னு சொன்னா அர்த்தம் மாறிக்கணும். அப்படி இல்லாம நம்ம மைக்கோட சேர்த்து, கிதாபோட சேர்த்து, மனுஷனோட சேர்த்து, பேனாவோட சேர்த்து, பென்சிலோட சேர்த்து ரஃபஅன்னு சொன்னோம்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அதான் இன்னும் சொல்ல போறோம், இப்படி வச்சுக்கோங்க. அதாவது தொட்டு பார்க்கிற பொருள் இருக்குல்ல, தொடுற பொருள், தொட்டு பார்க்கிற பொருள்களா இருக்குமே, ஆனால் அந்த பொருளோடு ரஃபா என்பதை சேர்த்தால் கீழே இருந்து மேல தூக்குறது என்ற அர்த்தம் தரும். தொட்டு பார்க்காத பொருள் இருக்குல்ல, அறிவை தொட்டு பார்க்கலாமா? ஒரு ஆளுடைய அறிவை நீங்க தொட்டு பார்ப்பீங்களா? ஆளைத்தான் தொட்டு பார்ப்பீங்கிறத ஒரு ஆளுடைய அறிவு இருக்கு தடை பார்த்து நாம அறிவு சொல்லுவீங்களா? அப்ப தொட்டு பார்க்க முடியாத இருக்கு பாருங்க, நம்ம தீண்ட முடியாத விஷயங்கள். ஒரு மனிதனுடைய செல்வாக்கு தீண்டுவீங்களா? ஒரு மனிதனுடைய புகழ தடை புகழ் இருக்குது அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டீங்க. அப்ப தொட்டு பார்க்க முடியாத விஷயங்களோட ரஃபா என்று சேர்த்தால் தகுதியை உயர்த்துவது என்று அர்த்தம் வரும். தொட்டு பார்க்கிற பொருளோட சேர்த்த சொன்னா அப்ப என்ன அர்த்தம் வந்துடும்? அதையே தூக்குற அர்த்தம் வந்துடும். இந்த இலக்கண வித்தியாசம் விளங்காம என்ன பண்றாங்கன்னா ரஃபா என்பதற்கு அந்தஸ்து வசதிதான். அப்ப அதுக்கு முந்தி கீழே கிடந்தார் அவரப்ப அந்தஸ்து வசதிதான் சொன்னா அதுக்கு முந்தி ஈசா நபி ஒரு அட்ரஸ் இல்லாம ரொம்ப கேவலமாக இருந்து அந்தஸ்து கிடைச்சாப்ப அவர் ஆல்ரெடி நபியாத்தனம் இருக்காரு. அவர் பிறக்கும் போதே அந்த சூழல பிறக்கிறாரு. மத்த ஆட்களாவது 40 வயசு 50 வயசுல நபி ஆகுறாங்க. இவர் பிறக்கும் போதே காலையில் அப்துல்லாங்கிறாரு. நான் அல்லாஹ்வுடைய அடியான், ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான், ஜஅலனி நபியா, என்னை நபியாக ஆக்கி விட்டான்னு சொல்லி பிறந்தோட பேசுறாரு அவர். இவர் பிறக்கும் போதே தகுதியோட பிறக்கிற ஒரு ஆள் இவர் தான். மத்த ஆளுக்கெல்லாம் பிந்தி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பிறக்கும் போதே நபியா பிறந்த ஆள்னு சொல்லி அல்லாஹ் இவரை பத்தி மட்டும்தான் சொல்லி காட்டலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப அவருடைய அந்தஸ்து உயர்த்துவதற்கு என்னங்க வேலை இருக்கு? ஆல்ரெடி அந்தஸ்து உயர்வாத்தான இருக்கிறது. ஏற்கனவே அவங்களுடைய அந்தஸ்து உயர்வாத்தான் இருக்குது. இதுல அவங்க கொள்ளல, நான் அல்லாஹ் வசதிக்குத்தான் சொல்லும் போது அவரையே வசத்தினான். இதை தவிர வேற அர்த்தம் கொடுக்கவே இயலாது. அந்தஸ்து தகுதியெல்லாம் யாராவது சொன்னார்களே, ஆனால் இந்த ரஃபா என்ற சொல்ல வச்சு நீங்க குழப்புவாங்க. அதுக்குதான் அந்த இலக்கண விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்து என்னன்னு கேட்டா, அவரை வசத்தினாங்கிறோட நிப்பாட்டிக்கல, அவரை தன் அளவில் வசத்தினான். இலைகின் ஒன்று சேர்க்கிறான்ல, எத்தனை ஆப்பு வைக்கிறான் பார்த்தீங்களா? அதாவது ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அப்படி இப்படி தப்பிச்சு போகக்கூடாதுக்காக வேண்டி பல வகையில அல்லாஹ் என்ன செய்யறான், அரைஞ்சு எடுக்கிறான். ஆப்பு வச்சு அரைகிற மாதிரி அரைஞ்சு வேற பக்கம் தாண்டாத அவரைத்தான் வசத்தின. வேற மாதிரி அர்த்தத்துக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த பாரு இது கவுண்டர் கொடுக்கும். ரஃபாஹுல்லாஹோட நிப்பாட்டிக்கல, அவரை அல்லாஹ் வசத்தி விட்டான். இலைகி தன் அளவில் வசத்தி விட்டான். தன் அளவில் வசத்தி விட்டான் என்ன அர்த்தம்? அப்ப தன்னுடைய தகுதியை கொடுத்துட்டான். இப்ப தகுதின்னு கொடுக்க ஏழுமா? இப்ப அப்ப தன் அளவில் வசத்தி விட்டான் என்ன அர்த்தம்னா தன்னுடைய தகுதியை அல்லாஹ் கொடுத்து அவரை அல்லாஹ் வாக்கிட்டான். அப்ப அந்த அர்த்தம் இல்ல. மேல வசத்திட்டாங்கிற அர்த்தம் அல்லாஹ் அரசுல மேல இருக்கிறான். அதே மாதிரி மேல வசத்தி விட்டான்ங்கிற அந்த வசத்தில் வருமே தவிர அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்ப இவருடைய தகுதியை வசத்தினான் அர்த்தம் வருமா? தன்னளவில் இந்த வார்த்தையை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரையே தான் நல்லா வசத்தினா, தகுதியை வசத்தினாங்கிற அர்த்தம் அதுல கொடுக்க இயலாது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு இருக்கிறான் ஆப்பு வைக்கிறான் பாருங்க. அடுத்து கானல்லாஹு அசீசன், அல்லாஹ் மிகைத்தவன்.
ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டா உனக்கு இது முடியாது எனக்கு முடியும் தாங்கலாம். இது அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு சொல்லணுமா? ஏனென்றால் நான் மிகைத்தவனாக இருக்கிறேன். அந்தஸ்தை கொடுக்கறது எதுக்கு மிகைக்கணும்? கொடுத்துட்டு போயிடலாம் சாதாரணமா. கீழே கிடக்கிற ஒரு ஆளு பூமியோட ஈர்ப்பு சக்தி நம்மளை இழுக்கும். இதை மிஞ்சிக்கிட்டு போறதா இருந்தா ரொம்ப வலிமையான ஒரு சக்தியால் தான் தூக்க முடியும். பூமியில் நம்மளை இருக்கிறது இல்லையா? பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அந்த ஈர்ப்பு சக்தி நம்மளை பிடிச்சி கீழே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது அதை ஜெயிச்சுக்கிட்டு மேலே கொண்டு போறதா இருந்தால் அது ரொம்ப வலிமை மிக்க ஒருத்தனா இருக்கணும். எனக்கு இருக்குங்க. அதை 457 பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹின்னு சொல்லிவிட்டு கானல்லாஹு அஸீஸன், அல்லாஹ் வந்து அஸீஸ் மிகைத்தவனா இருக்கிறான். நான் மிகச்சவன். மிகைத்தவனா அர்த்தம் நான் எதுவும் செய்ய வேண்டாம், எனக்கு செய்ய வேணும். செஞ்சவன் யாருன்னு பாப்பியா? நீ என்ன இது மனுஷனை வசத்த முடியுமான்னு கேட்கிற? உனக்கு வசத்த முடியாது, எனக்கு முடியுமா முடியாதா? நான் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? கானல்லாஹு அஸீஸன், அல்லாஹ் வந்து மிகைத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒன்னு சொல்லிடுறான். சில ஆளுக்கு கேள்வி எல்லாம் கேட்பாங்க, அப்படி மேல போனோம்னு சொன்னா மூச்சு அடைக்காதா? மூச்சு அடைக்காது. விமானத்துல போகும்போதே என்ன செய்யுது? பெல்ட் போட்டு பயந்து அப்படி ஏறல. விமானத்துல ஏறினீங்கன்னா விமானம் அப்படி டேக் ஆஃப் ஆகும். என்ன செய்யும்? அப்படியே நம்ம கொட்டெல்லாம் மேல வர்ற மாதிரி இருக்கும். நெஞ்சு வந்து தொண்டைக்குள்ளி அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் வரும். பழகிட்டாங்கன்னா வராது. ஸ்டார்டிங்ல 1 2 3 தடவை போகும்பொழுதெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் இருக்கு. இந்த வேகத்துல எல்லாம் நடந்துக்கிட்டு போயிருமா? இதெல்லாம் தாண்டி படுகத்துல போயிட்டு இருப்பான். அல்லா தூக்கிட்டு போறதா இருந்தா இந்த விமானம் போல வேகத்தை எல்லாம் விட 1 லட்சம் மடங்கு வேகத்துல அல்லா கொண்டு போயிருப்பான். விமான வேகத்துல போய் அங்க போய் சேர்றதா இருந்தா இன்னும் சேர்ந்து இன்னும் போயிட்டு தான் இருப்பாரு. அவ்வளவு தொலைவு. அவர் 2000 வருஷமா போனா கூட அந்த இடத்துக்கு சேர்ந்துட முடியாது. அவ்வளவு தொலைவுலையாக என்ன இருக்குது? அதை வந்து அல்ல அமைச்சு வச்சு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அல்ல அமைச்சு வச்சிருக்கிறான். அப்ப அல்லா எப்படி தூக்கிட்டு போயிருப்பான்? இப்படி தூக்கிடுவான். இந்த வேகத்துல போயிருப்போம். அவ்வளவுதான். அவ்வளவு ஃபாஸ்டா போயிருப்பாரு. அப்படின்னா மூச்சு தண்ணி செத்து போயிட மாட்டாரா? அதுக்கு நல்லா கவுண்டர் வைக்கிறான். ஹக்கீமா கானல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, நான் நுணுக்கமானவன்டா, எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரியும். பாயிண்ட் எனக்கு தெரியும். எதை எப்படி செய்யணுங்கிற எனக்கு பாயிண்ட் எல்லாம் வச்சு அதை கொண்டு போயிருவேன். ரொம்ப நுணுக்கமான முறையில் நான் நினைஞ்சிருவாத எதையும் செஞ்சு முடிச்சிருவேன். நீங்க தான் ஒரு பெரிய 5 ஆண்டு திட்டம் போடணும் ஒரு காரியத்தை செய்வதற்கு. நம்ம நேரத்தில் அப்படி கிடையாதுன்னு தான். அப்ப நுணுக்கமா நான் செய்யக்கூடியவன், ஆற்றலும் மிக்கவன். அதனால அவர் தூக்குறதுங்கிற ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? 158 சொல்லிடுறான். அப்ப இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த வசனம் ரொம்ப தெளிவாக பேசுகிற ஒரு வசனம். இதுல நம்முடைய யாருடைய வியாக்கியானம் இல்லாம நேரடியாக அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை நீங்க பார்த்தாலே அல்லாஹ் வசத்திட்டாங்கிறது நல்ல விளங்கு. தன்னளவில் வசத்தி விட்டான். அதுக்கப்புறம் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. எங்க இருக்கிறாரு, அவர் என்ன சாப்பிடுறாரு, கக்கூசு போறது என்ன செய்வாரு, இப்பெல்லாம் கேட்கறாங்க. அல்லாஹ் வசத்தினான்னு சொன்ன பிறகு ஒரு கேள்வியா? அல்லாஹ் வசத்துல பாத்ரூம் போற ஒரு பெரிய மேட்ராங்க அல்லாவுக்கு. இதை வசதி கொண்டு போனவனுக்கு அதுக்குரிய என்னென்ன செட்டிங் பண்ணணுமோ செட்டிங் எல்லாம் பண்ணுவான். இப்ப என்ன அதனால சொர்க்கத்துல நம்ம கூட வசதி போற பாத்ரூம் போயிட்டு இருக்கிறோம். அது இல்லாம எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கான். அவனுக்கு முடியும் தானே? பாத்ரூம் சொர்க்கத்துல வந்து மலஜலம் கழிக்கிறதெல்லாம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா யாரும் மலஜலம் கழிக்க மாட்டோம். வேற மாதிரியான அசிங்கம், அருவருக்கத்தக்கது, அசிங்கம், உயர்வு ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு செட்டிங் இப்பவே எல்லாம் நம்ம சொர்க்கத்துல பண்ணத்தான் போறோம். அப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. அதனால அவர் நேரடி அர்த்தத்தை நீங்க பார்க்கணும். இன்னொரு நேரடி அர்த்தத்தை மட்டும் சொல்றான். எந்த ஒரு இடைச்சொல்கள் இல்லாம, பிராக்கெட் இல்லாம நேரடி அர்த்தத்தை நீங்க பார்த்தா நீங்க விளங்கிக்கலாம். மற்ற எந்த விளக்கம் யார் சொன்னாலும் சொருவுறான் நிலையில வார்த்தைகளை சொருவி அவரை உயர்த்தி விட்டான் இருந்தா அவர்கள் அந்த ஸ்டைன் அந்த பிராக்கெட்டுக்குள்ள போட்டு இந்த நீங்க பிராக்கெட் நீயா போடுற அவரை அவரைன்னு போடு. இப்ப நேரடி அர்த்தம் பாருங்களேன். ஒமா கத்தலுஹு, அவரை அவர்கள் கொல்லவில்லை. வேற அர்த்தம் அது கிடையாது. ஒமா கத்தலுஹுன்னா அவரை அவர்கள் கொல்லவில்லை, நேரடி அர்த்தம். ஒமா சலபுஹு, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவில்லை. ஒலாக்கின் சுப்பிகலகும், என்றாலும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் நடந்தது. சுப்பிகன் ஆள் மாறாட்டம், லகும்னா அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் நடந்தது. இன்னல்லதி நக்தலஃபு ஃபீஹி, அவர் விஷயத்தில் முரண்பட்டவர்கள், லஃபீ ஷக்கும் மின்ஹு, அவர் விஷயத்தில் சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள். மாலகும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு எந்த ஒரு இல்மும் கிடையாது, அறிவும் கிடையாது. இல்லத்திபா அல்லி, ஊகத்தை பின்பற்றுவதை தவிர அறிவு எதுவும் கிடையாது. இதை பத்தி ஞானம் அவங்களுக்கு இல்ல, தெரியல, தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒமா கத்தலும் யக்கீனா, அவரை உறுதியா கொள்ளவே இல்லை. பல் மாறாக ரஃபாஹுல்லாஹு, அவரை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். இலைஹி, தன் அளவில் உயர்த்தி விட்டான். கானல்லாஹு அஸீஸன், அல்லாஹ் மிகைத்தவனாக இருக்கிறான். ஹக்கீமன், முன்னறிவாளனாகவும் இருக்கிறான் முடிச்சிடறான். இதுக்கு அப்புறம் யாராவது குழப்பினாங்கன்னு சொன்னா அடுத்து ஒரு இருக்கிறான், ஆணி வச்சு அறையிறான். வசத்தை தான் பட்டார், வேற அர்த்தமா கிடையாது. அந்த உயர்வு அந்த உயர்வு பேச்சு கிடம் கிடையாதுன்னு சொல்லி 159
அதுல வைக்கிற ஒரு எதிர்க்கு பாருங்க ஆணி புடுங்க முடியாதானே அப்படி வைக்கிறான் அல்ல. எப்படி வைக்கிறான்னு கேட்டா ஒயின் மின் அஹ்லில் கிதாப் இல்லால யூமினன் நபிஹி கப்ல மௌத்திஹி வ யௌமுல் கியாமத்தி யகூன அலைஹிம் ஷஹீதா. இது 459 வசனம். முதல் 156 157 நம்ம பார்த்தோம். 157 158 159வது வசனத்துல 4வது அத்தியாயம் நிசாவுல 159வது வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா ஒயின் மின் அஹ்லில் கிதாப் வேதமுடையவர்களில் யாராக இருந்தாலும் இல்லால யூமினன் நபிஹி கப்ல மௌத்திஹி அவர் மௌத்தாவதற்கு முன்னால் ஈசாவை நம்பாமல் இருக்க மாட்டார்கள், நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். ஈசா மௌத்தாவதற்கு முன்னாடி ஈசாவை வேதமுடையவர்கள்லாம் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும். யௌமுல் கியாமத்தி கியாமத்து நாளையில யகூன அலைஹிம் ஷஹீதா அவர்களுக்கு எதிரான சாட்சியாக வேற அவர் இருப்பார். இப்படின்னு 159 முடிக்கலாம். இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருளப்படுது. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்பவே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அவரது மரணத்திற்கு முன்னால் கப்ல மௌத்திஹி ஈசாவுடைய மரணத்திற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்வார்கள். வேதக்காரர்கள் என்ன செய்வார்கள்? நம்பிக்கை கொள்வார்கள். நல்லா சொல்றோம். ஒரு மரணித்து இருந்தாரையானால் அவரது மரணத்திற்கு முன்னால் நம்பிக்கை கொள்வார்னு சொல்ல முடியுமா? அவர் ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அதுக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா நபிக்கு உள்ள இடைவெளி 571 வருஷம் இருக்கு. 571 வருஷத்துக்கு முந்தினவர் ஈசா நபி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கண்டிப்பா அவர் மூத்தா இருப்பார். இந்த வாதப்படி மூத்தா இருந்தார்னு சொன்னா அவர் மூத்தாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஈமான் கொள்வாங்கன்னு சொல்ல முடியுமா? மௌத்தாகிறதுக்கு முன்னாடி இல்ல யூமினன் என்ற வருங்காலம் இனி ஈமான் கொள்வார்கள். யூமினன்ங்கிறது ஆமனண்டா நம்பிக்கை கொண்டான் சென்ற கால வினை. யூமினு என்ற வார்த்தை எதிர்கால வினைச்சொல், வருங்காலத்தை காட்டக்கூடிய வினைச்சொல். அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா இனி ஈமான் கொள்வார்கள். இப்ப விவாதம் சர்ச்சை பண்ற காரணத்தினால அந்த காலத்துக்கு ஒரு சேர்த்து அர்த்தம் இல்ல. யூமினன் நிச்சயமாக இனிமேல் வருங்காலம் இனிமேல் அர்த்தம் வேணும்ல. இனிமேல் நம்பிக்கை கொள்வார்கள் கபல மௌத்திஹி அவர் மௌத்தாவுறதுக்கு முன்னாடி. அவர் மௌத்தாவுறதுக்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அப்படின்னு அர்த்தம். மௌத்தாவல் அர்த்தம் வருதா? மூத்தா ஆயிட்டா நான் மூத்தா போயிட்டேன்னு வைங்களேங்க. ஒரு மூத்தா போன ஆளை எடுத்துக்கிறோமே. ஒரு ஆள் இப்ப அண்ணாதுரை மூத்தா போயிட்டார். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்றாரு. அப்படித்தானே சொல்லணும். அண்ணாதுரை எம்ஜிஆர் இறந்துட்டார். எம்ஜிஆர் மூத்தா போயிட்டார். இப்ப நான் சொல்றேன் எம்ஜிஆர் சாவுறதுக்கு முன்னாடி பாருங்களேன் என்ன ஆகும் பாருங்களேன். அது அவன் செத்து போயிட்டாரு. சாவுறதுக்கு முன்னாடி நடக்குமா? எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு. நான் உங்களுக்கு சொல்றேன் எம்ஜிஆர் சாவுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை நடக்கும் பாருங்க. ஒரு நாடே புரண்டு போயிரும் பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். கிறுக்குனா இருக்க எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு. செத்து போறதுக்கு முன்னாடி நடக்குமா? இது எம்ஜிஆர் உசுரோடு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆள் மௌத்தாவதுக்கு முன்னாடியே அது நடக்கும் இது நடக்குன்னு சொல்வதா இருந்தால் அவர் உசோடு இருந்திருக்கணும். அப்ப ஈசா நபி பத்தி எல்லாம் என்ன வார்த்தையை போடுறான்? அவர் மரணி கபுல மௌத்திஹி. கபுலன்னா முன்னாள், மௌத்துனா மரணம், ஹீன்னா அவர். கபுல மௌத்திஹின்னா அவர் மரணிப்பதற்கு முன்னால் வேதக்காரர்கள் எல்லாம் அவரை நம்பாமல் இருக்க மாட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மௌத்த ஆவல, இனிமே மௌத்த ஆவாரு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏத்துக்குவாங்க. கடைசி காலத்துல ஒரு அர்த்தம். கடைசி காலத்துல வரும் பொழுது கண்டிப்பா ஏற்றுதான் ஆகணும். சேட்டலைட் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி வானத்துல வந்தாருன்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாரும் வீட்டுல டிவி பெட்டில பார்ப்பான். பார்க்க முடியுமா? முடியாதா? ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய வந்திருந்தான்னு வைங்க, மறுக்க சான்ஸ் இல்ல, ஏத்துக்கிற மாட்டான். யார பார்த்துருவான். இன்னைக்கு அப்படி முடியுமா? இன்னைக்கு மேல இருந்து ஒண்ணு வந்தாலே உலகத்தில் உள்ள அவ்வளவு சேட்டலைட்டும் அதை கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி ரேடார் வசதி எல்லாம் வச்சிருக்கிறான். ஒரு வவ்வால் போனா கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு ரேடார் வசதி இருக்குது. அதை வச்சு என்ன செய்ய, அட என்னமோ ஒன்று வருதுடா பாடுறா, திருப்பட கேமரா வேண்டுவான். உலகத்து தொலைக்காட்சியுடைய கேமரா கூட நினைச்சு அதை நோக்கி திரும்பிடும். திரும்ப லைவ் வீட்டுல லைவ் நடக்குங்க. ஈசா நபி இறங்கக்கூடிய காட்சி என்ன செய்யும், லைவாக வீட்டுல வந்து பார்ப்போம். எவனாலும் மறுப்பான். அப்புறமேலு இதனால விமானம் இல்ல, ராக்கெட் இல்ல, தானாக சூழ்நிலை இறங்கி வரா இருந்தாலும் ஒரு மனுஷன் கண்டிப்பா என்னமோ இறை சக்தி தான்ப்பா, அவர் என்ன சொன்னாலும் முடிவு வந்துருவானா இல்லையா? கண்டிப்பா நம்பிக்கை உள்ள போலாம். அதாவது அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி, அதனால அவருக்கு பின்னாடி உலகமே அசம்பிளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பின்னாடி எப்படி வருவார் என்பதெல்லாம் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம பின்னாடி வளர்க்குவோம். இப்ப என்ன பிரச்சனை மரணிச்சுட்டாங்கிற மட்டும் எடுத்துக்கிறோம். அவர் எப்படி வருவாரு, எந்த ஊர்ல இறங்குவாரு, இறங்கும்போது என்ன நடக்கும், அதுக்கெல்லாம் ரெண்டாவது நமக்குள்ள ஒரு விஷயம். இப்ப நமக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ள இந்த டாபிக் மட்டும் முடிச்சுக்கணும்.
இதுல என்ன நம்ம கேட்க வர்றோம்னு கேட்டா, அவர் கொல்லவும் இல்லைன்னு சொல்லிவிட்டான், சிலுவையில் அறையவும் இல்லைன்னு சொல்லிட்டான், ஆள் மாறாட்டம் நடந்துருச்சுன்னு வேற சொல்லிவிட்டான், நான் தான் அவரை வசதி வச்சிருக்கேன் வேற சொல்லிவிட்டான். அடுத்த வருஷத்துல எல்லாம் சொல்லி காட்டுறேன் என்ன சொல்றான்னா, நான் வசதி வச்சிருக்கிறேன்ல சாவல, என்ன அளவில் வசதி விட்டேன்னு அர்த்தம், இன்னும் சாவல. அவர் சாவறதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் ஏத்துக்கிற படம் பாரு. அவர் சாவறதுக்கு முன்னாடி, அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப இனிமேல் தான் அவர் இறந்து போகிறார், அதுக்காக வருவார். எந்த நப்சுக்கும் மௌத்துன்னு ஒண்ணு இருக்கிறது, சுவச்சே தீரணும், லேட்டா சுவைக்கக்கூடாது. அவருக்கு மௌத்தே இல்லைன்னு அந்த ஆயத்தெல்லாம் காட்டுவாங்க. மௌத்து ஈசா நபி உயர்த்தப்பட்டார்னா குல்லு நப்சின் தாய்க்குத்தல் மௌத்துன்றது என்னன்னு கேட்பாங்க. பெரிய அறிவுபூர்வமா கேட்கிற நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் அல்லாஹ் சொல்றான். நீங்க அவர் மரணிக்கலங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. யாரு அவர் மரணிக்க மாட்டார்னு நம்ம சொல்றோம். இப்ப மரணிக்கல, நாளைக்கு மௌத்த சுவைக்கத்தான் போறாரு அவரும், அதுதான் வரப்போறாரு. மௌத்தை எல்லாரும் சுவைக்கணும். ஈசா நபி என்ன செய்வார், கண்டிப்பா மௌத்து லேட். அவர் எவ்வளவு விட மௌத்து இல்லைன்னு சொல்றோம். ஈசா நபிக்கு மௌத்து லேட்டு. ஈசா நபி மௌத்தை ஆக மாட்டார் நம்ம சொன்னாதான் அப்ப நீங்க ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் என்ற ஆயத்துக்கு அது எதிராக வரும். கண்டிப்பா அந்த ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும், சுவைப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏத்துக்குவாங்க, அதான் விஷயம். இம்மின் அகலில் கிதாபி, அகல கிதாபுகள் யாரா இருந்தாலும், அகல கிதாபுனா இவரை கிறித்தவர்கள் வேதக்காரர்கள், கொலை செஞ்சேன்னு சொல்றவனும் உசுரோடு எழுந்தார்னு சொல்றவனும் ரெண்டு பேரும் அவங்க அகல கிதாப். அவ வேதக்காரர்கள் யாரா இருந்தாலும் இல்லாத யூமின் நபிஹி, அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். கபல மௌத்திஹி, அவர் மௌத்தாவதற்கு முன்னாடி, ஈசா நபி மௌத்தாவதற்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்வதில் இருந்து மூத்த ஆவல தெளிவா இருக்கு. தன்னளவில் ஒசத்தி விட்டோம்னு சொல்லிட்டான், மூத்த ஆகலன்னு சொல்லிட்டான், இனிமே மூத்த ஆவாருன்னு சொல்லிட்டான். அவர் மௌத்தாவதற்கு முன்னாடி நம்பிக்கை கொள்வார்கள் அர்த்தம். மௌத்து ஒன்று இருக்கு, கண்டிப்பா ஒரு மௌத்து இருக்குது. அதுக்கு முன்பு இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொன்னா ஈசா நபிக்கு மௌத்து இருக்குன்னு வழங்குது. அந்த மௌத்து இனிமேதான் வருங்கிறது விளங்குது. அந்த கட்டத்தில் அத்தனை பேரும் ஈமான் கொள்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள் விளங்குது. இவ்வளவு தெளிவான ஒரு சான்றுகளை அல்லாஹ் சொன்ன பிறகும் கூட மனம் முரண்டா என்னமோ பெரிய அறிவுபூர்வமா பேசுவார் நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மனிதனுக்கு இருக்கிற மாதிரி சக்தி தான் இருக்கும்ன்ற ஒரு பலவீனத்தின் காரணத்தினால. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை நம்மள மாதிரி நினைச்சு பேசக்கூடாது. அந்த அல்லாஹ் நமக்கு தேவையில்லை. எதையும் செய்ய முடிகிறவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு முடியுமா முடியாதா? நீங்க அதே போல ஒரு சந்தேகம் வருது. ஒரு மனுஷனை உசுரோட வசத்துவது என்பது ஒரு பெரிய காரியமா? அவனுக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம ரசூலுல்லாஹ் மேராஜ் கூட்டிட்டு போனானே, உசுரோட தான் வசதி கூட்டிட்டு போனான், திருப்பி கொண்டு வந்து விட்டான்ல. உசுரோட கூட்டிட்டு போனா ஆல்ரெடி ஒரு கூட்டிட்டு போயிருக்கானே இல்லையா, ஒரு ஆளை கூட்டிட்டு போய் கொண்டாந்து விட்டு போட்டான், ஒருத்தர் வச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூட்டிட்டு போனா எங்க வரைக்கும் கூட்டிட்டு போனா, இந்த சிதறத்தில் முன்தஹா, இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, சிதறத்துல் முன்தஹா ஜன்னத்து வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. சூரத்து நஜ்ம்ல இஸ்ரா வரைக்கும், பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் கூட்டிட்டு போனான்னு சில பேர் சொல்றாங்க. அது ஒரு இடத்துல சொல்றான் அல்லாஹ். இன்னொரு இடத்துல எங்க வரைக்கும் போனதா சொல்லி காட்டுறான்னு கேட்டா நஜ்மு சூராவுல இந்த சிதறத்துல் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, சிதறத்துல் முன்தஹாங்கிறது அங்க வரைக்கும் அல்லாஹ் கூட்டிட்டு போனா, அங்க வச்சு ஜிப்ரீல் அவர் பார்க்கிறாரு, அங்கதான் ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் கூட்டிட்டு போன மாதிரி ஈசா நபியும் கூட்டிட்டு போனா, ஒரு ஆளை விட்டு விட்டான், ஒரு ஆளை வச்சுக்கிட்டான். இதுதான் விஷயம். அதனால இதுல எந்த குழப்பமும் கிடையாது, இதுல சந்தேகத்துக்கு இடமும் கிடையாதுங்கிறத முதல்ல விளங்கிக்கணும். இது ஒரு பாயிண்டாச்சா. அதுக்கப்புறம் 43வது அத்தியாயத்தை எடுத்துக்கிறங்க. அதுல 57, 58, 59, 60, 61, 62 இவ்வளவு வசனங்கள். ஆனா இதுல முக்கியமான வசனம் என்னன்னா 61 தான். 43வது அத்தியாயத்துல 61வது வசனத்துல தான் பாயிண்ட் இருக்கிறது. ஆனால் அது யாரை சொல்லுதுன்னு நீங்க விளங்கிறதுக்காக முன்னாடி வரணும். அவரையும் நாங்க வரும். அவர்னு சொல்லி ஆரம்பிச்சா எவர்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு தான் நமக்கு முன்னாடி வந்துடுறான். அவர் யாருங்கிறதுக்காக தான் அந்த வசனமே தவிர நமக்கு பாயிண்ட் 61 தான் இருக்குது. 61 வர்றதுக்கு முன்னாடி 57 இருந்து வர்றேன். 43வது அத்தியாயத்துல 57வது வசனத்தில இருந்து படிச்சோம்னு சொன்னா, வலம்மா ஊரிப இப்னு மரியம மகன், மரியமுடைய மகன் ஈசா நபி, மரியமுடைய மகன் இவர்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டப்படும் பொழுது, இதா கௌமுக மின்ஹு யசித்தூன், உம்முடைய சமுதாயத்தவர்கள் அவரை அலட்சியம் செய்கின்றனர், புறக்கணிக்கின்றனர். இந்த செய்தியை அலட்சியம் ரசூலுல்லாஹ் சொல்றான், அலட்சியம் செய்கிறார்கள். வகாலு, அவர்கள் கேட்கிறார்கள்,
ஆலிஹத்துனா கைருன் அம் ஹுவ, எந்த கடவுள் சிறந்தவரா அல்லது அவர் சிறந்தவரா என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல ஈசா நபியை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா மதீனாவுல உள்ளவர்களுக்கு ஈசா நபி தெரியும், அவங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். மக்காவுல உள்ளவங்களுக்கு ஈசா நபிலாம் தெரியாது, எந்த வேதமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க இப்ராஹிம் நபி மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு வேற மாதிரியான நடவடிக்கைகள் இருந்தாங்க. ஈசா நபியை பத்தி பேசின உடனே ஈசா என்னமோ சொல்றாரு, இவரு எந்த கடவுள் சிறந்தவரா இல்ல ஈசா சிறந்தவரா, நீ என்னமோ ஈசா தந்தை இல்லாம பிறந்தார் அப்படி பண்ணிக்கிறிய அப்படின்னு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. இத மக்காவில் உள்ள காபிர்களை ஈசா நபியை பத்தி பேசின உடனே அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள். ஆலிஹத்துனா கைருன் அம் ஹுவ, எங்கள் கடவுள் சிறந்ததா அல்ல ஈசா நபி சிறந்தவரா என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். மா லரபுஹுலக இல்லா ஜதலா, விதண்டாவாதம் தான் உம்மிடத்தில் அவர்கள் செய்கிறார்கள். பல்ஹும் கௌமுன் ஹசிமூன், அவர்கள் விதண்டாவாதம் பரட்டுவாதம் செய்யக்கூடிய கூட்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு இது 57 58 இன் ஹுவ இல்லா அப்துன், அவர் ஒரு அடியார் தான், ஈசா நபி என்பவர் ஒரு அடிமைதான். அன் அம்னா அலைஹி, அவருக்கு நமது அருட்கொடைகளை நாம் வழங்கி இருந்தோம். வஜஅல்நாஹு மஸலன் லிபனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஒரு மாடலாக முன் உதாரணமாக அவரை நாம் ஆக்கி இருந்தோம். வலவ் நஷாஉ, நாம் நினைத்திருந்தால் லஜஅல்னா மின்கும் மலாயிகத்தன் ஃபில் அர்லி யஹ்லுஹூன், வானவர்களை இங்கே கலீஃபாக்களாக நாம் ஆக்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வஇன்னஹு, நிச்சயமாக அவர், இந்த அவர் யாருங்கிறத படிச்சுட்டு வர்றேன். யாரை பத்தி வரைக்கும் பேசிட்டு வர்றோம்? 57ல 58ல 59ல எல்லாம் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. அவரை பத்தி பேசிக்கிட்டு வரும் பொழுதுதான் 61வது வசனத்தில் சொல்லுகிறது இன்னஹு, அவர் ஈசா இப்னு மரியம் லஇல்முல் லிஸ்ஸாஅத்தி, கியாமத் நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈசா நபி சாஅத்னா கியாமத் நாள். குர்ஆன்ல பல இடங்கள்ல சாஅத் என்பது கியாமத் நாளுக்கு வருகிறது. யஸ்அலூனக அனி சாஅத்தி, சாஅத்தை பற்றி கியாமத் நாளை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ஐயான முர்சாஹா, அது எப்ப ஏற்படும் என்று கேட்கிறார்கள். இலா ரப்பிக முன்தஹாஹா, ஐயான முர்சாஹா ஃபீமா அன்த மின் ذிக்ராஹா, அது பற்றிய ஞானம் உனக்கு என்ன இருக்கிறது? கியாமத் நாள் எப்பன்னு உன்கிட்ட வந்து கேட்கறாங்க. உனக்கு என்ன இருக்கு? அதை பற்றி எல்லாம் கேட்கறான். ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறான். ஃபீமா அன்த மின் ذிக்ராஹா, அது பற்றிய ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது? இலா ரப்பிக முன்தஹாஹா, அதனுடைய முடிவான ஞானம் உன்னுடைய இறைவனுக்கு தான் இருக்கிறது. இன்னமா அந்த முன்னிருமை யக்ஷாஹா, அதை பற்றி அஞ்சுகிற மக்களுக்கு நீ எச்சரிக்கை செய்பவர் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சாஅத்துங்கிறது கியாமத்துக்காக சொல்றான். இந்த சாஅத் என்ற வார்த்தை, அஸ்ஸாஅத் என்ற வார்த்தை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருகிறது. எல்லா உதாரணம் 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் ஒரு வசனம் இருக்குது. பல முறை உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அந்த 5 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் என்ன? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, சாஅத் பற்றிய கியாமத் நாள் பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு வருகிறது. இப்படி நிறைய இடத்துல என்ன செய்கிறது? அந்த சாஅத் என்பது கியாமத் நாளை குறிக்கிறதுங்கிறதுக்கு என்ன, கியாமத்துங்கிற வார்த்தை நமக்கெல்லாம் நன்கு அறிமுகம், சாஅத்துங்கிற வார்த்தை நமக்கு அறிமுகம் இல்லை. அதுக்காக நம்ம, ஆனா குர்ஆன்ல கியாமத்தை விட சாஅத் அதிகமா இருக்குது. குர்ஆன்ல பொறுத்த வரைக்கும் யுக முடிவு நாளை பற்றி பேசும் பொழுது கியாமத் என்ற வார்த்தையை விட சாஅத் தான் செய்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னஹு, அவர், அவர்னா எவரை பத்தி பேசணும்? இப்ப வேற எவரை பத்தியும் பேசலைங்க. இந்த 57ல இருந்து நீங்க பார்த்தாலும் சரி, 1ஆம் நம்பர் வசனத்திலிருந்து பார்த்தாலும் சரி, 43வது சூறாவை எடுத்துக்கிட்டு 1ல இருந்து படிச்சுட்டு வந்தாலும் சரி, வேற எந்த நபரை பத்தி இங்க பேசப்படவே இல்லை. அவர்னு சொன்னா யாருதான்? ஒரு ஆள் தான் பேசிட்டு வர்றோம், அவர் தான் ஈசா தான். ஈசா லஇல்முல் லிஸ்ஸாஅத்தி, கியாமத் நாளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்ப அவர் மூத்தா போயிட்டாருன்னா அப்ப அடையாளம் எப்படி இருப்பாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திய, அதாவது கிபி 1லேயே, கிபி 1ல அவர் மூத்தா போயிருக்கணும் அவங்க கருத்துப்படி. அப்ப 1லேயே மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அவர் எப்படி கியாமத் நாள் அடையாளமா இருப்பார்? அதுக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, அவங்களே அடையாளம் சொல்லியிருக்கணும். அவருக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, கடைசி நபியை தான் கியாமத் நாள் அடையாளம்னு சொல்லுவோம். இவர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய மூத்தா போயிட்டாரு, இவர் எப்படி கியாமத் நாள் அடையாளமா இருப்பாரு? கியாமத் நாள் அடையாளமா இருக்கிறார்னு சொல்வதில் இருந்த கியாமத் நாளுக்கு முன்பே அவருக்கு ஒரு தொடர்பு இங்க இருக்குது. உலகம் அழிகிறதுக்கு ஒரு அடையாளமா வருவான்னு வழங்குறா இல்லையா? இதுக்கு மேல எவ்வளவு என்ன வார்த்தை தெளிவா நமக்கு வேணும்? இன்னஹு, அவர் லஇல்முல் லிஸ்ஸாஅத்தி, கியாமத் நாளுக்கு அடையாளமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுலயும் எல்லாம் இருக்கிறான். வலா தம்தருன் பிஹா, அது விஷயத்துல சந்தேகமே படாதேங்கிறான்ல. அது சந்தேகம், அது எப்படி நீங்க தடுமாறுனீங்கன்னா தடுமாறாத,
வலா தம்தருன்ன பிஹா, அதில் எந்த சந்தேகமும் கொண்டு விடாது, நிச்சயமா கியாமத்தின் அடையாளம் தான் அவரு. ஒத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல சொன்னான், ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதான் சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை. நீங்க கேக்குறீங்க அல்ஹம்து சூராவுல எதுன சிராத்துல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுண்டு. நேரான வழி என்னன்னு கேட்டா கியாமத்து நாளைக்கு அடையாளம் அவர் நம்புறது நேரான வழி. அதை ஒருத்த மறுத்துட்டான்னு சொன்னா அவன் நேரான வழியில இல்லைன்னு அர்த்தம். கியாமத்து நாளுக்கு அடையாளம் சொல்லிவிட்டு இந்த விஷயத்துல நான் சொல்றதை கேளுங்க அல்லாஹ் சொல்ல சொல்றான் ரசூலுல்லாஹ். என்னை பின்பற்றுங்கள், ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான வழி. லா யசுத்தன்னக்கும் ஷைத்தானும், ஷைத்தான் உங்களை கெடுத்து திசை திருப்பி விட வேண்டாம். ஷைத்தான் கெடுப்பான். அது எப்படி முடியும்? 2000 வருஷம் அப்படி வாழ முடியும்? அங்க சோறு கிடைக்குமா? அங்க தொழ முடியுமா? அங்க அதை செய்ய முடியுமா? இப்படி எல்லாம் தூங்க முடியுமா? இப்படி எல்லாம் கேட்பாங்க. அது ஷைத்தான் வேலை. வலா யசுத்தன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியா இருக்கிறான். அவன் தூண்டி விடுவான் உங்களை, இது விஷயத்த சந்தேகத்தை கிளப்புவான். அதனால சந்தேகமும் படாதீங்க. சந்தேகப்படாம இருக்கிறதா நேரான வழி. ஷைத்தான் உங்களை கெடுக்கத்தான் பார்ப்பான். இதவங்க ஷைத்தான் ஈசா நபி வரமாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள்லாம் ஷைத்தான்கள் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டான். முடிவு வச்ச கதை. அப்ப 4வது அத்தியாயத்துல 157, 158, 159 அதை பார்க்கும் பொழுது தெளிவா தெரிகிறது ஈசா நபி அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இறுதி காலத்தில் வருவார்கள். இனிமே தான் மூத்தா போவாங்க. மூத்தா போறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் தெளிவா வருகிறது. 43வது அத்தியாயத்தில் 57, 58, 59, 60, 61, 62 ஆகிய வசனங்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கியாமத்து நாளுக்கு ஒரு அடையாளமாக திகழ்கிறார் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது ஒன்னாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு வசனம் இருக்குது. அந்த வசனம் உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா ஈசா நபி மரணிக்கவில்லைன்னு காட்டும். ஆனா சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த 2 வசனம் கண்டுக்கிறாம இல்ல ஈசா நபி மூத்தா போயிட்டாங்க, அதுக்கும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. குர்ஆன்ல இப்படி 2 காரணம் இருக்குமா? குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வேதம். ஏன் என்னிடத்துல முரண்பாடு வரலாம். நேத்து ஒண்ணு சொல்லி இன்னைக்கு நான் சொல்லுவேன். மனுஷன் யார்ட்டையும் வரலாம். எவ்வளவு பெரிய அல்லாமா இருந்தாலும் பெரிய அறிஞரா இருந்தாலும் மனிதன்கிற முறையில சொன்னதை மறந்துடுவோம். ஒரு மூடு சரியில்லாட்டி உன்னோட ஒன்று வழங்கிடுவோம். ஃப்ரெஷ்ஷா இருந்தா ஒரு மாதிரியா சிந்திப்போம், கவலையா இருந்தா வேற மாதிரி சிந்திப்போம். இதெல்லாம் நமக்கு வரும். அல்லாஹ்ட்ட முரண்பாடு வருமா? மரணிக்கவில்லை என்று அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா மரணித்து விட்டார்கள் என்று கருத்து வர்ற மாதிரி ஒரு வசனம்லாம் இருக்காது. அல்லாஹ் முரண்பட்டு பேசவும் மாட்டான். அவனுடைய வார்த்தையில அல்லாஹ்வுடைய வார்த்தையில ஒரு சிறப்பே அதான லவ்கான மின்னின்று கையில்லாய் லவஜது இஃப்திலாஃபன் கதீரா. இது அல்லாஹ்வை தவிர வேற யாரிடம் இருந்தாவது இந்த குர்ஆன் வந்திருக்குமே. ஆனால் இதுல அநேக முரண்பாடுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள். முரண்பாடு இல்ல டிக்ளேர் பண்ணக்கூடிய வேலை இது. லா யஅதீஹில் பாத்தில் மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி. இந்த வேதத்துல முன்னும் பின்னும் எந்த விதமான தவறுகளும் வராது, பாத்தில் வராதுன்னு சொல்லி அல்லாஹ் இந்த வேதத்துக்கு அவனே சர்டிபிகேட் தரான். கண்டிப்பா ஈசா நபி மரணிக்கவில்லைன்னு இது சொல்லுதுன்னு சொன்னா எல்லா வசனமுமே இதை ஒட்டித்தான் இருக்குமே தவிர இதை வெட்டி இருக்காது. உன் சிந்தனையில உள்ள கோளாறுனால முக்கியமான விஷயங்களை கவனிக்காத காரணத்தினால இப்படியான ஒரு பேச்சு வருது. அதுக்கு அவங்க காட்டுற ஒரு ஆதாரத்தை என்னன்னு கேட்டா 3வது அத்தியாயம் 144 வசனத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனா எடுத்துக்கொள்ளக்கூடிய என்ன செய்வாங்க தெரியுமா? இப்ப நம்ம சொல்லி காட்டணும் 2 வசனம், 2 தொடர். 4வது அத்தியாயத்தில் 157 இருந்து காட்டின வசனம், 43வது அத்தியாயத்தில் 57 இருந்து காட்டின அந்த வசனம் இருக்கு பாருங்களேன். இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதை அப்படி தூக்கி வச்சுட்டு இந்த இது எப்படி சொல்லுதுமாங்க. குர்ஆனை அணுகக்கூடியவர் என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கு விளக்கம் சொல்லணும். மௌத்துக்கு முன்னாடி ஈமான் கொள்வார்கள் என்ன அர்த்தம் சொல்லு. முதல்ல தன்னளவில் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அது அப்படி தனியா இருக்கட்டு. இதுல இருக்குல்ல அப்படி இருக்குன்னா முரண்பட வைக்கிறது. அதை நீ எடுத்துக்க, நான் இதை நான் எடுத்துக்கிறேன். அப்படியா குர்ஆன்? அப்படியா அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கு? அப்ப அந்த 2 வசனங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டார்கள். எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு வியாக்கியானம் அந்தஸ்தை உயர்த்தி விட்டார்கள் ஒரு மறுப்புவாங்க. ஆனா அவருடைய மௌத்துக்கு பின்னால கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. கியாமத்தினால அடையாளம் எப்படிப்பான்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதில் இல்ல. அது அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைங்கிற மாதிரி அது தனியா தூக்கி வச்சுட்டு இந்த வசனத்துக்கு என்ன சொல்றீங்க உங்கள்ட்ட கேட்பாங்க. எந்த வசனம்? 3:144. 3:144 என்ன சொல்லுதுன்னு கேட்டா வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மத் தூதரை தவிர வேறு இல்லை. முஹம்மது அல்லாஹ் கிடையாது. குர்ஆன்ல ஒரு வசனம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரை தவிர வேறு இல்லை. அது கலத்து மின் கப்லிஹி ருசுல். அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். இதான் பயன். அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். அவையும் மாத்த இவர் இறந்து விட்டால், முகமது இறந்து விட்டால், அவர் கொத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபுத்தும் அல ஆக்காபிக்கும்
வந்த வழியே நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 344 கேட்கிறான். இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் கேட்டா பாத்தீங்களா, முகமதுக்கு முன்னாடி தூதர்கள்லாம் சென்று விட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், ஒமா முகமது இல்லா ரசூல், முகமது தூதர் தான். அது கலத்து மின் கப்லிஹி அர் ருசுலு, முகமதுக்கு முன்னால் தூதர்கள்லாம் போய்விட்டார்கள். ஈசா நபி முகமது முந்தின நாள் தானே அவர் போயிட்டாரு. ஈசா நபி மௌத்தாய் விட்டார் என்பதற்கு பாயிண்ட் என்ன, ஈசா நபி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி உசுரோடு இருந்தார்களே, ஆனால் ஈசா நபியை தவிர இங்க இருக்குதா எல்லா தூதரும் போயிட்டு அர் ருசுலுன்னு வந்திருக்கல, தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், இவரும் போய்விடுவார். எல்லா தூதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனார்களோ, நூஹ் நபி போனார்களோ, சுலைமான் நபி போனார்களோ, அதே மாதிரி என்ன செய்வாரு, இவரும் போய்விடுவார், முகமது போய்விடுவாரு, இவருக்கு முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்க. அந்த கருத்து தருதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. 3வது அத்தியாயத்துல 144வது வசனத்துல இது இருக்குது. இது கரெக்ட் தான், அது அப்படிதான் இருக்குது. முகமது தூதரை தவிர யாரும் இல்ல, அவருக்கு முன்னாடி தூதர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்ற வாசகத்தை வைத்துக் கொண்டு ஈசா நபியும் சென்று விட்டார்கள் என்று கருத முடியும். இந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு அப்படி கருத முடியும். ஆனால் அந்த ரெண்டுக்கு என்ன பதில், விதிவிலக்கு இருக்குங்கிறத அல்லாஹ் அந்த இடத்துல எப்பவுமே சொல்ல மாட்டான். மனிதனை எல்லாம் விந்து துணியில படைச்சேன்னு ஒரு இடத்துல சொல்லுவான், ஆதமை தவிர அந்த இடத்துல சொல்ல மாட்டான். தேடி பார்த்த வேற இடத்துல இருக்கும். விந்து துணியில இருந்து எல்லா மனுஷனையும் படைச்சாங்க அல்ல, எல்லா மனுஷனையும் படைச்சேன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதில் அடங்கிடுவார்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய விந்து துணிக்கு படைக்கப்பட்டார், அவர் நேரடியா மண்ணால் படைக்கப்படுறாரு. ஆனா அது அந்த இடத்துல வேற இடத்துல இருக்குது. அந்த வசனத்திலேயே சேர்த்து செய்ய மாட்டான், ஆதமையும் ஹவ்வாவையும் தவிர ஈசாவையும் தவிர அந்த இடத்துல 3ஐயும் போட்டு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், விதிவிலக்கு சொல்ல மாட்டான். ஒரு இடத்துல ஆதம சொல்லுவான், ஒரு இடத்துல ஹவ்வாவை, ஒரு இடத்துல ஈசா நபியை சொல்லுவான். தனித்தனியா அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் சொல்லிடுவான். அந்த விதிவிலக்கை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வசனத்திலிருந்து எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள் என்ற அர்த்தம் வந்தாலும், நாம் ஏற்கனவே சொன்ன இந்த 2 வசனங்கள் இருக்கிறத 2 செட்டு 4வது அத்தியாயத்திலையும் 43 அத்தியாயத்திலையும் வரக்கூடிய அந்த வசனங்கள் அதுல தெளிவா இருக்கா இல்லையா, அதை தவிர சேர்த்துக்க, அதை இதை இணைச்சி வழங்குறான்னு என்ன செய்வோம், தூதர்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னு இது சொல்லுது. அதுல ஈசா நபி உயர்த்தப்பட்டார்னு தன்னளவில் உயர்த்தார்னு சொல்லுகிறது. ரெண்டையும் இணைக்குவோம், அவரை தவிர மற்ற தூதர்கள் தான் முடிவு வச்சுக்கத. இதை எடுத்துக்கிட்டோம், அதை எடுத்துக்கிட்டோம். இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அந்த வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ஆயிரும். ஆனாலும் இதை விட தெளிவான சான்று வேணும்னு சொன்னா, இதே மாதிரி இன்னொரு வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. இதே மாதிரி சேம் இதே மாதிரி அந்த வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஈசா நபிக்கு விதிவிலக்கு தெளிவா இருக்கிறது. எப்படி இருக்கிறது, 5வது அத்தியாயம் மாயிதா 75வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மல் மசீஹ் இப்னு மரியம், முகமதுனுக்கு பதிலா முகமது இடத்துல மசீஹ போட்டிருக்கான், அவ்வளவுதான். இந்த வசனத்துல இப்ப 344 பார்த்தோமே, அதுல என்ன பண்ணிருக்கான், ஒமா முஹம்மதுன் அப்படின்னு போட்டிருக்கான்ல. இதுல என்ன பண்றான்னு கேட்டா, மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறாரே ஈசா, அவர் தூதரை தவிர வேற இல்லை. அந்த 344 அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, முகமது தூதரை தவிர யாரும் இல்லைங்கிறான். இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, ஈசா நபி தூதரை தவிர யாரும் கிடையாது, தூதர் தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். நல்லா கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசும்போது என்ன சொன்னா, அவருக்கு இதே வாசகத்தை சொன்னான். ரெண்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா வாசகம் அப்படியே இருக்கு, பேர் மட்டும் மாறுது, வாசகம் அப்படியே இருக்கு பாருங்க. மா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத்து மின் கப்லிஹி ருசுல், கது கலத்து மின் கப்லிஹி ருசுல் 5. அதே மாதிரி 5:25 அல்லாஹ் என்ன சொல்றான், ஈசா நபிக்கு சொல்றான், மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல் கது கலத்து மின் கப்லிஹி ருசுல் 5 சொல்றான். அதே வாசம். அப்ப ஈசா நபிக்கு முன்னாடி தூதர்கள் சென்று விட்டார்கள் அப்படிங்கிறான். இப்ப ஈசா நபியை பத்தி பேசும்போது அவர் சென்று விட்டார் சொல்லணும். அவர் மூத்தா போய் இருந்தார்னு சொன்னா என்ன செய்யணும், அவர் மூத்தா போனதை பத்தி சொல்லணுமா, அவருக்கு முந்தி மூத்தா போயிட்டார்கள் சொல்லணுமா? அவருக்கு முந்தி எல்லாம் மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், அவர் இருக்காங்கன்னு அர்த்தம். என்னை பத்தி பேசுறீங்க, இவருக்கு முந்தி எல்லாரும் மூத்தா விட்டார்கள் அர்த்தம், நான் இருக்கிறேன்னு அர்த்தம். நான் மூத்தா போயிட்டால் அது பேச தேவையில்லை, நான் மூத்தா போயிட்டேன். அப்ப ஈசா நபியை பத்தி எல்லாம் பேசும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின அதே வாசகத்தை பயன்படுத்துகிறான். எப்படி பயன்படுத்துகிறான், ஈசா நபியும் தூதர் தான், அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள், அவர் சென்று விட்டார் நீங்க சொல்லல, அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள் என்ன அர்த்தம்,
அவர் இருக்கிறாரு. முகமது ஸல்லல்லாஹு பத்தி பேசும் பொழுது முகமதுக்கு முன்னால் தூதர் சென்று விட்டார்னு எல்லாம் சொல்றான். இது இறங்கும் போது முகமது சொல்ற இருந்தாங்களா இல்லையா? முகமதுக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள் என்ற வசனம் இறங்கும் போது முகமதுக்கு தானே இறங்குறது, அவங்க சொல்ற தானே இருந்தாங்க. அப்ப ஈசா நபிக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னா ஈசா நபி இருக்கிறாங்கன்னு வழங்குது. அப்ப ஈசா நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை இதே மாதிரியான வாசகத்தை வைத்து அல்லாஹ் சொல்றான். இதை கூட எதுக்கு சொல்றான்னு கேட்டா, ஈசா நபியை கடவுளுங்கிறாங்க, கடவுளுடைய குமாரருங்கிறாங்க. அதுக்கு கவுண்டர் தான் இது. இந்த 5:75 வசனம் இருக்கிறத அதுக்கு மறுப்பு தான் இது. இதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, கானா யகுலானி தாம் உம்முஹு சித்திகா, இவருடைய அம்மா உண்மையாளராக இருந்தாங்க, ஈசா நபியுடைய அம்மா. கானா யகுலானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நல்லா சொல்லி காட்டுறான், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார்கள். உள்ளூர் கைபொண்ணு பைக்கின் உலகமுள்ள ஆயாத், சான்றுகளை எவ்வாறு நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று சிந்தித்துப்பார். சுமூர் அண்ணாயு போகும், அதற்கு பிறகு எப்படி அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் சிந்தித்துப்பார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதுல ஈசா நபி கடவுள் நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு மறுப்பு இந்த வசனம். எதை சொல்லி எல்லாம் மறுக்கணும்? திண்டாங்கன்னு சொல்லி மறுக்கலாம். கடவுள் கிடையாதா? கடவுள் திம்பாரா? அவர் திண்டார்ல, அவர் அம்மா திண்டாங்கல்ல, அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. ஆனா யகுலானி தாம், ரெண்டு பேருமே சாப்பிட்டுக் கொண்டிருந்தாங்க. என்னத்தையும் சொல்லு, சாப்பிட்டாரா இல்லையா? அவங்க அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையா? அப்புறம் என்ன கடவுளுங்கிற? நான் கடவுள் சாப்பிட மாட்டாங்க. அப்ப சாப்பிட்டார்கள் என்பதை வைத்து அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு மறுக்கிறான். இவர் மூத்தா இருந்தாருன்னு வைங்க, அதை வச்சு மறுத்திருப்பான்ல. என்ன கடவுள் செத்து விட்டார்ல, பின்ன கடவுள் கேட்டுப்பான்ல. மூத்த சாப்பிடுறதை சொல்லி நிரூபிப்பதை விட ஒருவன் செத்து போறதை சொல்லி நிரூபிப்பது இன்னும் வைத்தானது. ஒருவன் கடவுள் சொல்றாங்க, அவன் கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு திங்கிறத சொல்றதை விட சாவுறது சொன்ன வைத்தா இருக்கணும் இல்லையா? ஒருத்தர் கடவுள் வாதிடுறான், சோறு திங்கிறான், அதை போய் மக்கள்கிட்ட சொன்னா கூட திண்டா என்ன கடவுள் சோறுதுன்னா என்னன்னு கேட்பான். செத்துட்டான்னு வைங்க, கடவுள் என்னடா இப்ப சொல்ற, செத்துனாடா முழிப்பான், பதில் சொல்ல மாட்டான். அப்ப செத்து விட்டார்னு சொல்வதுதான் ஒருவன் கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு வலிமையான காரணம். திங்கிறார் என்பது வலிமை குறைஞ்ச காரணம். எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சாதாரண மக்கள் திண்டு கடவுளா இருக்கலாம் நினைக்குவான். கடவுளுடைய இலக்கணம் விளங்காதவன் திண்டுகிட்டே கடவுளா இருக்கலாம் நினைக்குவானா இல்லையா? அப்படி நினைக்கிறவன் இருக்கிறான். அதனால திங்கிறார்கள் சொல்லி கடவுள் தன்மையை மறுப்பதை விட செத்து விட்டார்னு சொல்லி கடவுள் தன்மையை மறுப்பது வலிமை கூடியது. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஈசா நபி மூத்தா இருந்தார்னு வைங்க, இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானு, ஈசா தூதர் தான், ஆள் அவரு போயிட்டாரு இல்லையா, அவர் செத்துட்டாரு இல்ல, அப்புறம் என்ன கடவுள் ஆகுறீங்க அப்படின்னு நல்லா கேட்டிருக்கணும். அதை பத்தி பேசாம அவருக்கு முந்தி உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நல்லா சொல்றான். ஈசா தூதர் தான், அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போய்விட்டார்கள், ஆனா அவர் தின்னுட்டு இருந்தாரு. அதை செஞ்சு பாரு, நீ சாப்பிட்டதை வச்சு நீ கடவுள் இல்லைன்னு வழங்கிக்க. அப்படிதான் அல்ல அந்த பாயிண்ட் நிறுவனம். அதுல இருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் விதிவிலக்கு பெறுகிறார்கள். முகமது ஸல்லல்லாஹு முந்தி மற்ற தூதர்கள் மௌத்தா போயிட்டார்கள் என்று சொன்னா அதே மாதிரியான வசனம் ஈசா நபிக்கும் சொல்லப்படுற காரணத்தினால ஈசா நபி விதிவிலக்கு, அவங்களும் மௌத்தா போகல, அவங்களுக்கு முந்தி உள்ளவங்க தான் மௌத்தா போயிருக்கிறாங்க என்பது 5வது அத்தியாயம் 75வது வசனத்தை வைத்து பார்த்தாலும் விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் ஈசா நபி உயர்த்தப்பட்ட விஷயமாக ஒன்று 2 பாயிண்ட்கள் இருக்குது. அதை முடித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்த்துவிட்டு அதுக்கு அடுத்த வாரங்கள்ல ஈசா நபியுடைய வருகை எப்படி இருக்கும், இறுதி காலத்தினுடைய கியாமத் நாள் பூரா இதெல்லாம் கொண்டு வரணும். ஈசா நபி காலத்தினால கியாமத் நாள் நிலவ போகிறது. அதுல மற்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மறைகூறும் இறை தூதர்கள் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிமார்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றையும் ஈசா நபியை பற்றி நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே உள்ள வேறுபாடுகளை பற்றியும் ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், இறுதி காலத்திலே வருவார்கள் என்பதை பற்றியும் கடந்த சில வாரங்களாக நாம் ஆய்வு செய்து வருகிறோம். சென்ற வாரம் ஈசா நபி அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளமாக இருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன்ல 43வது அத்தியாயம் 61வது வசனத்தில் கூறப்படுவதையும், அதே போல ஈசா நபி அவர்களை அவங்க சிலுவையில் அறையல, கொல்லல, நிச்சயமாக கொல்லவே இல்லை, அல்லாஹ் தன்னளவிலே உயர்த்தி கொண்டான். இறுதி காலத்தில் வேதமுடையவர் ஒவ்வொருத்தரும் ஈசா நபி மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்வாங்க என்றெல்லாம் 4வது அத்தியாயத்தில் 156 இருந்து 159 வரைக்கும் உள்ள வசனங்களை சான்றாக காட்டி
ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு இது லேசானது. நம்ம நிலையில இருந்து பார்த்தா அது கஷ்டமானது. அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப சின்ன அற்பத்திலும் அற்பமான விஷயம். அதனால குர்ஆன்ல இப்படி தெளிவாகவே கியாமத் நாள் அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும், அவருடைய மரணத்திற்கு முன்னால் வேதக்காரர்கள்லாம் அவரை நம்பிக்கை கொள்வார்கள் என்று 459 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும், அவர் அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று அதே தொடர்ச்சியாக திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும் ஈசா நபியை நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டா, அவங்க இந்த உலகத்துல ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணினாங்க. அவர்களை எதிரிகள் கொள்ள முயன்ற பொழுது வேற ஒரு ஆள் மாறாட்டமாக அவரை கொண்டு விட்டாங்க. ஈசா நபி அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இதை நம்ம நம்பணும். கியாமத் நாளுடைய அடையாளம் என்று திருமறை குர்ஆன் சொல்றதுனாலையும் ஹதீஸ்கள் பின்னாடி வருது. அந்த ஹதீஸ்கள் அடிப்படையில் கியாமத் இறுதி காலத்தில் வருவாங்க என்பதும் கியாமத் நாள் அடையாளம் என்று குர்ஆன் சொல்வது ஒத்து போகுது என்ற காரணத்தினால் நம்ம அப்படி நம்பணும். இதுல ஈசா நபி அவர்கள் மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களையே சில அறிஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி மாற்று கருத்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஹிஜ்ரி 210 இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 210 இருந்து இதுல 2 கருத்து இருந்துகிட்டே தான் வர்றாங்க. ஈசா நபி மூத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து உடையவர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்க என்ன பாதங்களை வைக்கிறாங்கன்னு கேட்டா, 3வது அத்தியாயத்தில் ஆல இம்ரான்ல 55வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்கிறான், ஈசா நபி உயிரோட இருக்கும் பொழுது ஈசா நபிக்கு அல்லாஹ் பேசுனது அதை எடுத்து காட்டும். ஈசா நபி இறை தூதராக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஈசா நபி இடத்தில் அல்லாஹ் பேசினான். இது அல்லாஹ் கூறினான், யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை, இந்த வசனத்தினுடைய கருத்து முத்தவஃபீக, நான் உன்னை கைப்பற்றிக் கொள்வேன். வராஃபியுக இலைய, என்னளவில் உன்னை நான் உயர்த்திக் கொள்வேன். முத்தஹிருக்க மினல்லதீன கஃபரு, நிராகரிக்கிற மக்களிடமிருந்து உன்னை தூய்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஈசா நபிய பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் பேசுனத நமது குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். இந்த வசனத்துல முத்தவஃபீகன்னு ஒரு வார்த்தை வருது. யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக. இந்த முத்தவஃபி என்ற சொல்லு இருக்கு பாருங்க, இந்த சொல்லுல வச்சுதான் அந்த 2 பேருக்கு உருவாகுது. முத்தவஃபி என்ற சொல் தவஃபா என்ற சொல்லிலிருந்து பிறக்கிறது. தவஃபா என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்னு, உயிரை கைப்பற்றினான், மௌத்தாக்கினான். தவஃபாவில் இருந்தா வஃபாத்து கூட வருது, வஃபாத்தாயிரம் வரும் இல்லையா, அது கூட அந்த சொல்ல இருந்து பிறந்ததுதான். அப்ப தவஃபா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டா, அதாவது மௌத்தாக்கி விட்டான், மரணிக்க செய்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. எடுத்துக்கொண்டான்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிற அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. 2 அர்த்தமுடைய சொல்லா இருக்கிறதுனால ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல இது மரணிக்கிறது தான், மரணிக்க செய்வேன் நல்லா சொல்றான், அதனால இது மரணத்தை தான் சொல்லுது, ஈசா நபி மரணிக்க போறாருங்கிறதா இது சொல்லுதே தவிர கைப்பற்றுறது கிடையாது என்று ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்ல கைப்பற்றுதல் தான் அந்த இடத்துல அர்த்தம் செய்யணும், மௌத்துங்கிற அர்த்தம் அந்த இடத்துல கொடுக்க கூடாது என்று சொல்றாங்க. இதுல எந்த அர்த்தம் சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தவஃபா என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது. 2 அர்த்தம் இருக்கு. குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு எத்தவஃபாக்கும் பிள்ளைகள், அவன் தான் உங்களை இரவில வஃபாத்தாக்குகிறான். இரவில செத்த போயிடுறீங்க, தூக்கத்தில் அல்லாஹ் சொல்ற வஃபாத்துங்க. எத்தவஃபாக்கும் பிள்ளைகள், இரவிலே உங்களை எத்தவஃபா எடுத்துக்கொள்கிறான். ஒரு யாழமும் ஆஜராருக்கும் பின்னகார், பகலில் நீங்கள் செய்கிற காரியத்தை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் 6வது அத்தியாயம் 60வது வசனத்துல இதே எத்தவஃபா, தவஃபா, எத்தவஃபா, முத்தவஃபி எல்லாம் ஒரே சொல்ல இருந்து பிறந்த சொற்கள் தான், கிளை சொற்கள் தான். அப்ப இரவிலே உங்களை வஃபாத்தாக்குறேன்னு அல்லாஹ் சொல்றானே, இந்த வஃபாத்துக்கு சாவுன்னு அர்த்தம் கொடுக்கல. ஒவ்வொரு மனுஷன் ராத்திரியில் தூங்குறமே, அதை பத்தி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்யறான், கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டான். நம்மள ஒண்ணு எல்லாம் மூத்தாக்கிடல, இறந்து போனவங்க தூங்கக்கூடிய மக்களை பத்தி எல்லாம் பேசலாம். நீங்க ராத்திரியில நீங்க தூங்குவீங்களே, அப்ப நான் உங்களை கைப்பற்றிக்கிறேன், பகல்ல நீங்க ஏதாவது செய்வீங்களே அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன், ராத்திரியில என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன், பகல்ல நீங்கள் செய்வதை விட நினைக்கிறேன் நான் அறிந்து வைத்திருக்கிறேன்
பிறகு உங்களை நான் எழுப்பி விசாரிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட 6:60 அல்லாஹ் சொல்றான். அதுல பயன்படுத்துற வார்த்தை எத்தவஃபாதான். அதே மாதிரி 39வது அத்தியாயம் 42வது வசனத்துல கூட இந்த தவஃபா என்ற சொல்ல சாவுங்கிற அர்த்தம் இல்லாம வேற அர்த்தத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்திருக்கான். எப்படி பயன்படுத்துறான்னு கேட்டா, அல்லாஹ் எத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, உயிர்கள் மரணிக்கிற நேரத்தில் அந்த உயிர்களை அல்லாஹ் எத்தவஃபா எடுத்துக்கொள்கிறான். உள்ளத்தி லம் தமுத், மரணிக்காத உயிர்களை எடுத்துக்கொள்கிறான். ஃபீ மனாமிஹா, அவற்றினுடைய உறக்கத்தின் போது எடுத்துக்கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு வாசகம் வருகிறது. அதாவது இறந்து போன ஆட்களுடைய உயிரையும் எடுத்துக்கொள்கிறான், தூங்குற ஆட்களுடைய உயிரையும் அல்லாஹ் கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்கிறான் அர்த்தம். இந்த இடத்துல 2 சாராக சொல்றான். இறந்து போறாங்க பாருங்க, அவங்களுடைய உயிரையும் அல்லாஹ் எடுத்துக்கிறான். தூங்குறாங்க பாருங்க, அவங்களுடைய உயிரை அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான்னு சொல்றான். அப்ப தூங்குற ஆளுக்கு கூட இந்த எத்தவஃபாங்கிற தூங்குறோம் இல்லையா, அப்ப நம்மளை அல்லாஹ் மூத்தாக்கிடல. ஆனால் அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை எத்தவஃபா தான். இரண்டாவது இறந்து போனவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் மூத்தாக்குறான்னு சொல்லலாமா, உயிரைய மூத்தாக்குறான். எத்தவஃபுக்கு என்ன வாசகம் வருதுன்னா, எத்தவஃபல் அன்ஃபுஸ, உயிர்களை எத்தவஃபா எடுத்துக் கொள்கிறான் பொருத்தமா இருக்குது. உயிர்களை மூத்தாக்குறான்ல, உயிரை தான் வச்சுக்கிட்டு இருப்பானே, நம்ம உடலை தான் மூத்தாக்குறான் அல்ல, உயிரையா மூத்தாக்குறான், உயிரை தான் நிமிஷம் எடுத்துட்டு போனா அல்ல. இந்த இடத்துல எத்தவஃபாவுடைய அந்த சொல்லோட அன்புசுங்கிற வார்த்தை எல்லாம் சேர்த்து சொல்றான். எத்தவஃபல் அன்புச, உயிர்களை எத்தவஃபா. இந்த எத்தவஃபாக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறது? உயிர்களை சாவடிக்கிறான்னு அர்த்தம் கொடுக்குறதா, உயிர்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிறான்னு அர்த்தம் கொடுக்குறதா? சாவடிக்கிறான்னு கொடுக்கல, உயிர்களை சாவடிக்கிறது இல்ல. உயிர்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. எடுத்துட்டு வேற ஒரு ரூபுடைய உலகத்தில் எல்லாம் வச்சுக்கிறான். உயிரை டிரான்ஸ்பர் தான் பண்றான். மரணம் உடலுக்கு தான் வருது. உடலுதான் செத்து பண்ணி பரிசுரமே தவிர உயிரை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல எடுத்துக்கிட்டு தான் இருக்கலாம். அப்ப இந்த எத்தவஃபாங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல மூத்துங்கிற அர்த்தம் கொடுக்கறது ஏதாவது இப்படியும் இருக்கிறது. மூத்துங்கிற அர்த்தங்கள் வசனங்கள் புறாங்க இருக்குது. நான் இந்த அர்த்தத்துக்கு உள்ள வசனத்தை மட்டும் சொல்றேன். மௌத்துங்கிற அர்த்தத்தில் தவஃபானா முஸ்லிமீன, எங்களை முஸ்லிம்களாக மௌத்தாக்குவாயாக தவஃபான் வருது. அப்படிப்பட்ட வசனங்களும் குர்ஆன்ல இருக்குது. அப்ப குர்ஆன்லயே அகராதியிலேயே தவஃபா என்ற சொல்லுக்கு எடுத்துக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது, சாவடிக்கிறது மூத்தாக்குறது என்ற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த 2 அர்த்தத்தில் எதை கொடுக்கிறது? அதான் பிரச்சனை. 2 அர்த்தத்தில் எதை கொடுக்கணும்னு கேட்டா வேறு ஆதாரங்களை வச்சு பார்க்கிறோம். ஈசா நபி அல்லாஹ் வசத்திக்கிட்டேன்னு சொல்றான், கொள்ளலன்னு சொல்றான், கியாமத் நாள்ல வருவார்னு வேற சொல்றான், அவர் மௌத்துக்கு முன்னாடி எல்லாரும் நபிக்கு கொள்ள போறாங்கன்னு வேற சொல்றான். அந்த வசனங்கள் எல்லாம் மௌத்தாகலன்னு சொல்ற காரணத்தினால அந்த அர்த்தத்தை கொடுக்கல, இன்னொரு அர்த்தம் கொடுக்கணும். அந்த அர்த்தத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப ஈசா நபி கியாமத் நாள் அடையாளம் சொல்லக்கூடிய வசனத்தை நிராகரிக்க வேண்டி வந்துடும். அப்ப இந்த முத்தவஃபீன்ற ஈசா நபியை பற்றி வரக்கூடிய அந்த இடத்துல கைப்பற்றல் அர்த்தம் கொடுங்களேன், எந்த இடத்திலும் கிடையாது. இந்த வசனத்தை நம்ம ஏத்துக்கிறோம். கியாமத் நாள் அடையாளம்னு சொல்றானே அதையும் ஏத்துக்கிறோம். அவர்கள் கொல்லவே இல்லைன்னு சொல்றான அல்லாஹ், அதையும் ஏத்துக்கிறோம். ஈசா நபியை பற்றி எத்தனை வசனத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆயிடலாம். இதுக்கு மரணிக்க செய்கிறேன் அர்த்தத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வரும் கேட்டா, ஈசா நபி உயர்த்தப்பட்டார்கள் வருது பாருங்க, அந்த வசனங்களை எல்லாம் மறுக்க வேண்டி வரும். அதே மாதிரி கியாமத் நாள் அடையாளம்னு சொல்லப்படுது பாருங்க, அதுக்கப்புறம் இதுக்கு சொல்லுன்னா பாதி மறுக்கிற மாதிரி வரும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரவர்சியா எதுவுமே சொல்லவே மாட்டான். இந்த இணைச்சி பார்த்து தான் என்ன செய்யணும், ஒரு விளக்கத்திற்கு வரணும். அதனால 3வது அத்தியாயம் 55வது வசனத்துல யா ஈசா, ஈசாவே இன்னி முத்தவஃபீக, உன்னை நான் கைப்பற்றுவேன், ஒரு ஆபியுக இலைய, என்னளவில் உயர்த்திக் கொள்வேன், கைப்பற்றி என்னளவில் உயர்த்துவேன் என்பது அந்த வசனத்துக்கு பொருத்தமா இருக்கு. 4, 155, 156, 157, 158, 159 வரிசை அந்த 5 வசனத்துல எல்லாம் சொல்றானே, அதுலயும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவரை கொல்லவில்லை, பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்திக் கொண்டான் அப்படின்னு 4, 156 அல்லாஹ் சொல்லி கேட்பான். அப்ப தன்னளவில் அல்லாஹ் உயர்த்திக் கொண்டான் என்பதும் இந்த வாசனம் ஈசாவிடத்துல ஆல்ரெடி சொல்லி வர சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்லிடுறான், இன்னி முத்தவஃபீக, உன்னை நான் கைப்பற்றுவேன், மூத்தாக்குன்னு சொல்லக்கூடாது, உன்னை கைப்பற்றுவேன், ஒரு ஆபியுக இலைய, கைப்பற்றி என் அளவில் உயர்த்திக் கொள்வேன், மூத்தாக்கிட்டு என்னளவில் வசத்துக் கொள்வேன், அது ஈசா நபிக்கு மட்டும் உள்ளதா?
இந்த அர்த்தத்தை குர்த்தி என்று சொன்னா என்ன அர்த்தம் வரும்? ஈசாவே இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை மரணிக்க செய்வேன், ஒரு ஆதியுக இல்லைங்க என் அளவில் உயர்த்திக் கொள்வேன். மரணித்த பிறகு அல்லாஹ் அளவில் உயர்த்திக் கொள்வது என்பது ஈசா நபிக்கு மட்டும் உள்ளதா? என்னையும் தான் வசதிக்கிறோம் அல்ல. நீங்க செத்து போனால் உங்களுக்கு அல்ல தன்னளவில் வசதி கொள்வான். செத்து போன அம்புட்டு பிறகுமே அல்லாஹ் தன்னளவில் வசதி கொள்வான் என்பது அத்தனை மனிதர்களுக்குமே உள்ளது. இறந்தவன அல்லாஹ் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அது ஈசா நபிக்கு மட்டும் ஒரு சிறப்பு இல்லை. இது போய் யாராவது சொல்லுவாங்க ஈசா நபிக்கு போய் எல்லாம் சொல்லுவானா? ஈசா நபிக்கு பிரத்யேகமா அல்லாஹ் பேசுறான்னு சொன்னா இது மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு புது செய்தியை சொல்றான்னு அர்த்தம். எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயத்தை ஈசா நபி போய் எல்லாம் சொல்லுவான். எல்லாருக்கும் உள்ளதை சொல்லவே மாட்டோம்ல. எல்லாருக்கும் உள்ளத நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டோம். ஒரு மனிதனுக்கு விசேஷமா இருந்தாலும் என்ன செய்வோம்? ஒரு மனிதர் வர்றாரு, சட்டை போட்டிருக்காரு, அவர் சட்டை போட்டிருந்தாரு, யாரா சொல்லுவோமா? சட்டத்தை எல்லாரும் போடுவாங்க. சட்டை போடாம இருந்தாருன்னு சொல்ல ஒரு செய்தியா சொல்லலாம். சட்டை போட்டாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் வந்தாரா, நேற்று இப்ராஹிம் வந்தா சட்டை போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ராஹிம் வந்து சட்டம் போட்டா யார் சட்டை போடல? நாங்களும் போடலையா? நீங்க போடலையா? எல்லாருமே சட்டை போட்டுருக்காங்க. அந்த வந்தார ஒரு கண்ணு இருந்துச்சு. ஒரு ஆள் வந்தாரா, அவர் கண்ணு பார்த்தாரு இல்லையா? வந்த பார்க்கத்தானே செய்வான். அப்ப இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சொல்லவே மாட்டோம். யாருமே சொல்ல மாட்டோம். அல்ல சொல்லுவானா? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாருக்கும் உள்ள ஒரு செய்தியை ஒரு செய்தியா சொல்ல மாட்டோம். இப்போ நடக்காத ஒரு புதுசா நடந்தது விஷயமா ஒரு நியூஸ் மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஈசாவே உன்னை நான் மரணிக்க செய்து உயர்த்திக் கொள்வேன் அப்படின்னு அர்த்தம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஈசாட்டு சொல்லுவேன். அதான் நடந்துகிட்டு இருக்க காலம்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ஈசா நபி காலம் வரைக்கும் எத்தனை கோடி பேர் மௌத்தா போனாங்களோ அத்தனை பேருக்காக நடந்துச்சு. அதுக்கு பிந்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ஈசா நபி காலம் வரைக்கும் எத்தனை கோடி பேர் மௌத்தா போனாங்களோ அத்தனை பேருக்காக நடந்துச்சு. அதுக்கு பிந்தியாக நடந்துகிட்டு இருக்க எல்லாம் மரணிக்க செய்யலாம். அவன் அளவில் வசதிக் கொள்கிறான். உசுரோட வசத்துறது யாரும் நடக்காத விஷயம். ஆள் உசுரோட இருக்கும்போது மௌத்த ஆக்காம அப்படியே தூக்கிட்டு போற விஷயம் இருக்கு பாருங்க, அது ஒருத்தருக்கு நடக்கல. ஈசாவுக்கு முந்தைய நடக்கல, பிந்தியும் நடக்கல. எது நடந்துகிட்டு இருக்குது? மூத்தா போன வசத்துறது என்பது அல்லவே வருஷம் கொண்டு போயிடுறாங்கன்னா அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டு போறாங்களா? நான் தான் மௌத்தா அல்லாம எத்தனை போல அம்புச உயிர்களை தன் கைப்பிடியில எடுத்துக் கொடுக்கிறான் அல்லா சொல்லத்தான் செய்யலாம். தன் கைப்பிடியில் எடுக்கிறாண்டாலே வசத்துறான் அர்த்தம். அப்ப மரணித்த பிறகு ஒருவரை தன்னளவில் அல்லாஹ் உசத்துவது என்பது ஈசா நபிக்கு உள்ள ஒரு சிறப்பு கிடையாது. எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. ஈசா நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? கூப்பிட்டு சொல்றான், ஈசாவே இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை கைப்பற்றி ஒரு ஆபியோக இல்லையே என் அளவு உயர்த்துக் கொள்வேன். மற்றவங்களை சாவடிச்சு வசத்துவேன், உன்னை கைப்பற்றி நான் வசத்துவேன் அர்த்தம் கொடுத்தாத்தான் அது சரியா வரும். இந்த வாசகத்தினுடைய ஒரு ஆனா முத்தவஃபீங்கிற சொல்லுக்கு எந்த அர்த்தம் இருக்குது? மரணிக்குவது என்ற மரணிக்க செய்வது என்ற அர்த்தம் இருக்கிறது, கைப்பற்றுவது என்ற அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த கைப்பற்றுவது என்ற அர்த்தத்தை கவனிக்காம மரணிக்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் புரிவாதமா சொல்றாங்க. அவர்கள் சொன்னார்களே, ஆனால் இந்த வசனத்தை அவங்க நம்பிக்கைப்படி ஏத்துக்கிட்டாங்க. மற்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன வருவாங்கன்னு சொன்னது, கியாமத்தின் அடையாளம் அல்லாஹ் சொன்னது, அதெல்லாம் பதில சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர்கள் எடுத்து வைக்கிற வாதங்களை எல்லாம் நம்ம அந்த அவங்க நூல் வடிவுலையும் எழுதிருக்காங்க கடந்த காலங்கள்ல எல்லாம். அதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த ஈசா நபி கியாமத்தின் அடையாளம் எல்லாம் சொல்றானே அந்த வசனத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு வேலைக்காரனும் மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஈசா நபியை நம்புவார்னு சொல்றானே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிட்டு போறதுனால அவங்களுக்கு முரண்பாடு தெரியல. இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஈசா நபியை கைப்பற்றத்தான் செய்தானே தவிர மௌத்தாக்கல பாடியோட உயிரோடவும் உடலோடவும் சொல்வதா இருந்தாலும் செய்யணும். உயிரோடவும் உடலோடவும் சேர்த்து அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் கருத்து கொடுப்பதுதான் சரியானது. இது மற்ற வசனத்தோடு ஒட்டி போவதும் விளங்கிக்கலாம். 3:55